உங்களோடு கூட ஆராதிப்பதற்கான ஒரு கிருபையை கர்த்தர் எனக்கு தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா, ஆமென். கூடி வந்திருக்கிற ஒரு தெய்வ பிள்ளைகளையும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த திருநாமத்தில் நான் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த ஊழியத்தில் என்னையும் அழைத்து அன்போடு உபசரித்து இந்த பலிபீடத்தை ஆயத்தம் பண்ணி தந்திருக்கிற அன்பு ஊழியர் அவர்களுக்காக, குடும்பத்திற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பையும் வாழ்த்துதலையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமென். அவர் சொன்னது போலவே இணைந்து ஒரே வளாகத்தில் ஒரு சில வருடங்கள் நாங்கள் பயணித்த நாட்களை நான் நினைவு கூறுகிறேன். ஆமென். அன்பு ஊழியர், நல்ல டேலண்ட் உள்ள ஒரு ஊழியர், நல்ல ஆண்டவரால் பயன்படுத்தப்படுகிறது. எண்ணி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நேரடியாக பார்க்கும் சூழ்நிலைமை குறைவாக இருப்பினும் அடிக்கடி நான் விசாரிப்பேன். நம்ம இந்த பகுதியில் ஊழியம் செய்கிறதா தெரியும். அடிக்கடி நான் விசாரிப்பேன், நான் ஜெபிப்பேன். இன்றைக்கு இந்த ஊழியத்தை நேரடியாக பார்க்கிற ஒரு வாய்ப்பை கற்று தந்தால் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. இந்த தேசத்தின் நடுவில் ஒரு மகிமையான ஆலயம், ஒரு ஊழிய வளாகம் அமைந்திருக்கிறதை எண்ணி நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது ஒரு பொழுதும் மாம்ச பலத்தினால் முடியாது, தேவனால் அன்றி வேறு ஒருவராலும் செய்ய முடியாது. உலக பிரகாரமான ஒரு ஸ்தாபனத்தையோ ஒரு காரியத்தை யார் வேணுமாலும் செய்யலாம். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தின் பணி ஆமென் வெளிப்படையாய் தெரிகிற அளவுக்கு வர வேண்டுமானால் நிச்சயம் உங்கள் நடுவில் கர்த்தர் நிலை கொண்டிருக்கிறார், ஆவியானவர் நிலை கொண்டிருக்கிறார். அவர் தம் செயல்களை செய்து வருகிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்வார். எத்தனை பேர் ஆமீன் சொல்கிறீங்க? ஆமீன். சத்தம்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும். ஆமீன். காலையிலேயே ஆமீன் நடுஇரவு ஒரு ஊழியத்தை முடித்து வந்து காலையில் ஆல்ரெடி ஒரு கூடுகை முடித்து கொண்டு வேகமாய் வந்து நிற்கிறேன். 10:30 தான் ஒரு கூட்டம் முடிஞ்சு. எப்படி சொன்ன நேரத்தில் வருவேன்னு தெரியல, ஆனாலும் கர்த்தர் அழைத்து வந்தா. ஆமென். தொடர்ந்து நாம் கிருபையின் பிரசன்னத்துக்குள் நின்று கர்த்தருடைய கிருபைகளையும் கர்த்தருடைய கருணையையும் சுதந்திரித்து செல்ல கர்த்தர் கிருபை தருவாராக. ஜபத்தோடும் ஆமென் எதிர்பார்ப்போடும் இருங்கள். ஆமென். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமென். பக்கத்தில் இருக்கிற 2 பேருக்கு கரம் கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சும்மா பேருக்கு சொல்லக்கூடாது. ஆமென். உண்மையா உணர்ந்து அந்த வார்த்தையை சொல்லணும், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? நம்ம நீங்க சொன்னதுனாலேயே கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறத அவங்க பார்ப்பாங்க. அல்லேலூயா. நிச்சயம் கர்த்தர் நல்லவர். இணைந்து நாம் ஒரு சில நிமிடங்கள் கூட கர்த்தருடைய வேத பகுதியிலிருந்து சிலவற்றை தியானிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு கணம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக என்று ஒரு வார்த்தை நாம் கர்த்தரை பார்த்து கேட்கலாமா? எல்லா தெய்வ பிள்ளைகளும் இணைந்து கண்களை மூடி ஒரு வார்த்தை என்னோடு பேசுங்கப்பா. நீர் பேசாதிருந்தால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் நம்மை பிழைக்க செய்யும். இன்றைக்கு என் இருதயத்திலிருந்தோ என் ஆவிலிருந்தோ அல்ல, வார்த்தைகள் என் தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட வேண்டும். அந்த எதிர்பார்ப்பு இருக்கிறவங்க எல்லாரும் நீங்கள் தொடர்ந்து ஜெப நாட்களில் இருக்கிறீங்க, ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நம்மோடு கூட பேசுவா. Thank you Holy Spirit, oh Lord, hallelujah. Thank you Holy Spirit. எல்லாரும் சத்தத்தை உயர்த்தலாம். இன்னும் சத்தம் உயரட்டுமே. உங்க சத்தம் என்ன எழும்பட்டும். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை
விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. ஏழு குத்து விளக்கின் மத்தியிலே உலாவிடும் எங்கள் பரிசுத்தரே. பரிசுத்த பிதாவை போய் ஸ்தோத்திரிக்கிறோம். துருக்கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். நானே கர்த்தர், என்னையன்றி வேறொருவர் இல்லை என்று உம் திருப்பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிறோம். உம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் இப்பகல் எங்களை பிழைக்க செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இவ்வூழியத்தின் மேல் கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள், தீர்மானங்கள் அனைத்தையும் கர்த்தர் நிறைவேற்றும். உம்முடைய திருக்கரத்தில் இந்த சத்த எல்லையை முழுவதும் அர்ப்பணிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவருடைய திடப்பிரசன்னம் தங்கியிருப்பதாக தாழ்த்தி தருகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து ஒரு சில நிமிடங்கள் நாம் வேத வசனங்களுக்கு நேராக நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். ஆமீன். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம், அதனுடைய 5வது அதிகாரம். யோவான் எழுதின ஆமீன் சுவிசேஷ புத்தகம், அதனுடைய 5வது அதிகாரம், அதனுடைய 5வது வசனத்திலிருந்து அதனுடைய 9வது வசனம் வரைக்கும் நாம் யாவரும் சேர்ந்து வாசிக்கலாம். யோவான் 5வது அதிகாரம் 5 முதல் 9 வரையிலான வசனங்களை சேர்ந்து வாசிப்போம். 38 வருஷம் வியாதி கொண்டிருந்த ஒரு மனுஷன் அங்கே இருந்தார். படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு வியாதிஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றார். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாய் இருந்தது. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே பாவியான மனுஷனை ஆமென் பாவம் செய்து தேவ மகிமை இழந்து தேவனை விட்டு தூரமாய் போன மனிதனை தம்மோடு மீண்டும் ஐக்கியப்படுத்துவதற்காக தேவனாயிருந்தவர், தேவனோடு இருந்தவர், அநாதி காலங்களின் தெய்வம். அவர் மனிதனாகவே இப்பூமியில் வெளிப்பட்டார். பிள்ளைகள் மாம்சமும் இரத்தமும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களை மீட்டு கொள்ளுவதற்கு மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த பூமியில வெளிப்பட்டவரைத்தான் இயேசு கிறிஸ்து என்று நாம் கூப்பிடுகிறோம். கரங்களை உயர்த்துறலையா சொல்லுங்க. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக வந்து உதித்து அவர் 33.5 வருடங்கள் இந்த பூமியில் நம்மை போலவே இந்த பூமியில்
எல்லா சூழ்நிலைமைகளையும் சகித்து ஜெயித்து வாழ்ந்தார். வேண்டுமானால் மனுஷனுடைய பாவ பரிகாரத்தை மட்டும் செய்ய வேண்டுமானால் அவர் ஒரு புருஷனாகவே அந்த பூமியில வெளிப்பட்டிருந்திருக்கலாம். ஆனால் அவர் ஏன் 33.5 வருடம் இந்த பூமியில காணப்பட்டார் என்றால், நமக்கு இப்படியும் ஒரு ஜீவிதம் வாழ்க்கை வாழ முடியும் என்பதை வாழ்ந்து காட்டுவதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 33.5 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். நமக்கு நல்ல ஒரு முன்மாதிரி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. நம்முடைய ரோல் மாடல், நம்முடைய எக்ஸாம்பிள் எல்லாமே இயேசு கிறிஸ்து தான். ஆமேன். அந்த இயேசு கிறிஸ்து, ஆமேன், அவர் இந்த பூமியில வந்த நோக்கத்தை, அதாவது மனிதனுக்காக இரத்தம் சிந்தி மரிப்பது, அதுதான் அவருடைய நோக்கம் இந்த பூமியில். அது நிறைவேற்றுகிறதற்கு முன்னம் 30வது வயதில் ஞானஸ்நானம் பெற்ற பிறகு 3 வருடங்கள் முழுக்க முழுக்க வெளியரங்கமான ஊழியங்களை செய்தார். அந்த ஊழியத்தின் நாட்களில் நன்மை செய்கிறவராகவே இயேசு கிறிஸ்து சுற்றித் திரிந்தார். பல அற்புதங்கள், பல அதிசயங்கள். குறிப்பிட வேண்டுமானால் வேதத்தில் சொல்லப்பட்ட அற்புதங்கள் மட்டுமல்ல, யோவான் இப்படி சொல்லுகிறார், அவர் செய்தவைகளை எல்லாம் எழுத வேண்டுமானால் உலகம் தாங்காது. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றும் ஜீவிக்கிறார். அவர் அற்புதங்களின் தெய்வம், அவர் அநாதி காலத்தின் தெய்வம். அவரை குறித்து நாம் தியானிப்பதும், அவரை பிரசங்கிப்பதும், அவரை சேவிப்பதும், அவரை பின்பற்றுவதும் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கப்பெற்ற மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அதை நான் விசுவாசிக்கிறேன், நான் அப்படியே கருதுகிறேன். ஹல்லேலூயா. ஓகே, இந்த பகுதியில் அப்படி ஊழியத்தை நிறைவேற்றி வருகிற பொழுது கடைசி வாரத்தின் ஊழியம், ஆமீன், பார்த்தீங்கன்னா யூதேயா பகுதியில், எருசலேம் பகுதியில தான் அவருடைய ஊழியம் நடக்கிறது. அந்த ஊழியத்தை குறித்து தான் இங்கே யோவான் அப்போஸ்தலன் சுவிசேஷமாய் எழுதி தருகிறார். அதுல இந்த 5வது அதிகாரத்துல நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த பரிச்சயமுள்ள ஒரு சம்பவம். சின்ன குழந்தைகள் கூட சண்டே கிளாஸ்ல இருந்தே படிச்சிருப்பாங்க. பெதஸ்தா குளத்தின் அருகே நடந்த ஒரு அற்புதத்தை தான் நாம் வாசிக்க கேட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவினிடத்துல நிறைய அற்புதங்களை பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து தன் ஊழியத்தை நிறைவேற்றி வருகிற பொழுது நாம் இங்கே சில இடங்கள்ல தேவையுள்ள மனிதர்களை பார்த்து சில கேள்விகளை கேட்டிருக்கிறதை பார்க்க முடிகிறது. கேள்விகள் கேட்கிறார். ஒரு மிசை மத்தேயு 9வது அதிகாரம் 28வது வசனத்துல குருடர்களை பார்த்து, 2 குருடர்களை பார்த்து கேட்டார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டார். லூக்கா 18வது அதிகாரம் 41வது வசனத்துல வாசிக்கும் போது கேட்டார், எரிகோவில் உள்ள குருடனை பார்த்து நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா. இன்னும் அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ மார்க் 5வது அதிகாரம் 31வது வசனத்துல வந்து தொட்டுட்டு போனோன்னு கேட்டார், என்னை தொட்டது யார் அப்படின்னா. இன்னும் சொல்ல போனா மத்தேயு 21வது அதிகாரம் 32வது வசனத்துல பார்த்தா அங்க கேட்டார், உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும். இப்படி கேள்விகள், இயேசு நிறைய கேள்வி கேட்டிருக்கிறார். யோவான் 1வது அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 3 பேர் தன்னை பின்பற்றி வருகிறத கண்டு இயேசு திரும்பி பார்த்து, நீங்கள் என்ன தேடுகிறீர்கள் அப்படின்னு இயேசு கேட்டார். இயேசு நிறைய கேள்வியை கேட்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இன்றைக்கும் நம்மை பார்த்து இயேசு ஒரு கேள்வியை கேட்க போகிறார். எத்தனை பேர் பதில் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆமா, உங்க சத்தம் நல்லாவே இல்லை. நிறைய பேர் பதில் சொல்ல ஆயத்தம் இல்லை. ஒருக்கா கூட கேட்கிறேன், எத்தனை பேர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு பதில் சொல்ல ஆயத்தமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஓகே, இங்க இந்த 38 வருஷமா ஒரு மனிதன் இங்கே வியாதியாய் இந்த பெதஸ்தா குளத்தின் அருகே இருக்கிறான். இந்த பெதஸ்தா குளத்துக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, விசேஷித்த தன்மை இருக்குது தெரியும். திடீரென்று எதிர்பாராத நேரத்தில் தூதன் என்ன செய்வார்? இறங்குவார், குளத்தை கலக்குவார்.
முதலில் இறங்குகிறவன் எந்த வியாதி உள்ளவனாயிருந்தாலும் அவனுக்கு விடுதலை உண்டாகும், அற்புதம் கிடைக்கும். இதுதான் இங்க உள்ள விஷயம். ஆனால் இங்க ஒரு மனுஷனை பாருங்களேன், 38 வருஷமா குளக்கரையிலேயே இருக்கிறார். இதுவரைக்கும் அவருக்கு என்ன கிடைக்கல? விடுதலையே கிடைக்கல. தேவ ஜனங்கள் கவனிக்கணும். எத்தனை வருடமா இருக்கிறார்? 38 வருஷமா. நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுவை விட ரொம்ப சீனியர் இவர். யாரை விட சீனியர்? சத்தமா சொல்லுங்க. ஆமா, இயேசுவை விடவே சீனியர் தான். இயேசுவுக்கு இன்னும் 33 வயசு இல்ல ஆகல. ஆனா இவர் எத்தனை வருஷமா இங்க இருக்கிறாரு? 38 வருஷம். பெதஸ்தா குளத்துக்குள்ள வந்து 38 வருஷம் ஆச்சு. ஆமென். இந்த பெதஸ்தா குளத்துக்கு 5 மண்டபங்கள் உண்டு. இந்த பெதஸ்தா குளத்துல சில சரித்திர ஆசிரியர்கள் சொல்றாங்க, 5 மண்டபத்திலும் 5 விதமான நோயாளிகள் தங்கி இருந்ததா சொல்றாங்க. அதாவது இந்த 5 மண்டபங்களையும் குறித்து என்ன சொல்றாங்கன்னா, இன்றைக்கு மருத்துவமனைகள்ல இருக்கிற வார்டன் சொல்றோம் இல்லையா, அந்த மாதிரி தான் இதன் அமைப்பு இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இயேசு இங்க வரும்போது இயேசு பார்க்கிறார், 4 மண்டபங்களும் வெறுச்சோடி கிடக்குது. ஒரு மண்டபத்துல ஒரே ஒருத்தன் மட்டும் என்ன செய்யறான்? இருக்கிறான். இந்த ஒரே ஒருத்தன் 38 வருஷமா இருக்கிறான். வேற நோயாளிகள் யாரும் இல்லை. நான் நினைக்கிறேன் எல்லாரும் ஒன்று தேவதூதன் வரும்பொழுது ஒருத்தன் என்ன செய்திருப்பான்? குதிச்சு விடுதலை பெற்று போயிருப்பான். ஆனால் நிறைய வியாதிஸ்தர்கள் இருந்திருக்கணும். என்னுடைய ஒரு நம்பிக்கை, மீதி அனைத்து நபர்களும் இயேசுவை தேடி போய் விடுதலையை ஏற்கனவே பெற்றிருந்திருக்கலாம். அல்லேலூயா. ஆமா, அப்போ இயேசுவை தேடி போய் நிறைய பேர் விடுதலை பெற்றிருக்கிறாங்க. இப்போ இந்த இயேசு கிறிஸ்துவை கவனிச்சு பாருங்க. அவர் மெதுவா நடந்து பெதஸ்தா குளத்தின் அருகே வருகிறார். வந்து இங்க 38 வருஷமா வியாதியா படுத்திருக்கிற அந்த நோயாளி, அந்த மனுஷனை பார்த்து அவர் ஒரு கேள்வியை கேட்கிறார். ஒருத்தர் அந்த வசனத்தை வாசிங்க, 6வது வசனத்தை வாசிங்களே. யோவான் 5:6. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். 38 வருஷமா இங்க படுத்திருக்கிறியே. ஆமென். இயேசுவுக்கு ஒரு டவுட். என்ன டவுட்? எனக்கே அந்த டவுட் வந்திருக்கும் போது இயேசுவுக்கு கண்டிப்பா வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் தெளிவா கவனிக்கணும். ஆமென். இவர் 38 வருஷமா எங்கதான் படுத்திருக்கிறார்? பெதஸ்தா குளத்தருகே. அப்போ இயேசுவுக்கு என்ன டவுட்னா, உண்மையிலேயே இவன் விடுதலைக்காகத்தான் இங்க இருக்கிறானா, இல்ல வாழ்க்கை ஃபுல்லா இப்படியே கழிச்சு போடலான் இருக்கிறானா என்று அவருக்கு ஒரு டவுட். ஏன் கவனிச்சு பாருங்க, 38 வருஷமா இவனுடைய நிலைமையை நம்ம பின்னால பார்க்க போறோம். 38 வருஷமா குளக்கரையில் இருக்கிறா. ஆனா இன்னும் சாகல. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் என்ன செய்யல? சாகல. 2. ஆமென். சாகலன்னா டெய்லி சாப்பாடு இவருக்கு கிடைச்சிருக்கு. எத்தனை பேருக்கு அது புரியுது? ஆமென். டெய்லி சாப்பாடு கிடைச்சிருக்கு, டெய்லி வஸ்திரமும் கிடைச்சிருக்கு, இன்னும் சொல்ல போனா படுக்கையும் கிடைச்சிருக்கு, எல்லாம் கிடைச்சிருக்கு. அதாவது மனிதனுடைய அத்தியாவசிய தேவை எல்லாமே நிறைவேறி இருக்கு. ஒன்னே ஒண்ணு, இந்த நோய் மட்டும் என்ன செய்யல? போகல. நான் என்ன நினைக்கிறேன், அவருக்கு எத்தனை வயசுன்னு தெரியாது, ஆனா 38 வருஷம் அப்படின்னா, ஆமென், தன்னுடைய ஆயுளில் பாதி நாளை எங்க கழிச்சாச்சு? குளத்துக்கரையிலே என்ன செய்தாச்சு? கழிச்சாச்சு. இனி விடுதலை பண்ணி விடுதலையாகி எங்க போய் என்ன செய்யறதுக்கு? பேசாம என்ன செய்திடலாம்? இதுலயே படுத்திருந்தா சாப்பாடு கிடைக்கும், வஸ்திரம் கிடைக்கும், இப்படியே காலத்தை என்ன செய்திடலாம்? ஓட்டிடலாம். அதனால்தான் இயேசு வந்து அவனிடத்துல கேட்கிறார், எப்பா, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உண்மையா இயேசு வந்து என்ன செய்திருக்கணும்? அவனை தொட்டு சுகப்படுத்தி எழுப்பி போன்னு இருக்கணும். ஆனா அப்படி இல்லை. அவன்கிட்ட வந்து கேட்டா,
நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இன்றைக்கு நம்மில் அநேகரை பார்த்து ஆண்டவர் அதே கேள்வியை கேட்கிறார். நீ விரும்புகிறாயா? ஆமென். நீ விரும்புகிறாயா? அநேக வருடமா நீ இருக்கிற, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரணும்னு நீ விரும்புறியா? உன் வாழ்க்கையில ஆமென் ஒரு மாற்றத்தையோ, விடுதலையோ, உயர்வுகளையோ, ஒரு மறுரூபத்தையோ, ஒரு மேன்மையையோ நீ விரும்புகிறது உண்டா என்று கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். நாம் அவருக்கு பதில் சொல்லியே ஆகணும். இன்னைக்கு நம்முடைய விருப்பத்தை தெரிவிச்சே ஆகணும். ஏன் தெரியுமா? நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்முடைய விருப்பங்களை நிறைவேற்றுகிற தெய்வம். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வேதம் என்ன சொல்லுகிறது? சங்கீதங்களின் புத்தகம் 145வது சங்கீதம் அதனுடைய 19வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். ஹல்லேலூயா. ஆமேன். சங்கீதம் 145:19 பார்க்கிறோம். ஆமேன், ஆமேன். அவன் எப்படி ஆமேன் விருப்பத்தின்படி செய்கிறவர். இன்றைக்கு நான் முதல்ல சொல்றேன், ஏன் தெரியுமா? அவர் 38 வருஷமா படுக்கையில கிடந்த ஒரு மனுஷனை பார்த்து நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா என்று கேட்டார். அவர் விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர். நம்முடைய விருப்பம் என்ன என்பதை அவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய விருப்பம் என்ன? இன்றைக்கு எனக்கும் உங்களுக்கும் உள் காணக்கூடிய அந்த விருப்பத்தை கர்த்தர் அறிய விரும்புகிறார். வேதத்தில் வாசிக்கிற பொழுது என் தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அநேக இடங்களில் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவராகவே இருந்திருக்கிறதை பார்க்க முடியும். மற்ற எழுதின சுவிசேஷத்தில் கூட நம்ம பார்க்கும் பொழுது ஒரு கானானிய ஸ்திரீ ஆமீன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாள். என்ன பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறாள்? ஆமீன். அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்ந்து வந்து என்ன கேட்கிறார்? ஆண்டவரே, ஆமேன், என் மகள் ஆமேன் அவள் கொடிய வேதனைப்படுகிறாள், மரணத்துக்கு ஏதுவான வியாதி எல்லாம் இருக்கு, அவளை எப்படியாவது நீங்க விடுவிக்கணும் அப்படின்னு கேட்டா இயேசு கேளாதவர் போலவே நடந்து போய் கொண்டே இருக்கிறார். கேளாதவர் போலவே போகிறார். ஆமேன். அவரை தொடர்ந்து இந்த சகோதரி தொந்தரவு செய்து கொண்டே இருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்து இன்னும் அவளை அவளை பொருட்படுத்தவே இல்லை. அப்ப சீஷர்கள் கேட்கிறாங்க, ஆண்டவரே, அவளை கொஞ்சம் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டதாவது செய்து விட்டுறீங்க. உடனே இயேசு சொல்றாரு, நான் என் சொந்த ஜனத்திட்ட தான் வந்திருக்கேன், நான் பிள்ளைகளுக்காகத்தான் அப்பத்தை கொண்டு வந்திருக்கிறேன், அதை நாய்களுக்கு என்ன செய்ய மாட்டேன், போட மாட்டேன். அப்பொழுது அவள் சொல்றா, பிரச்சனை இல்லை, ஆமீன், பிள்ளைகள் சாப்பிடுற அந்த சாப்பாட்டு மீதி மேஜையிலேருந்து கீழே விடுமே அந்த துணிக்க, நம்ம பாஷையில சொன்னா அந்த வேஸ்ட், அந்த எச்சி, ஆமீன், அது நாய்க்குட்டிகளுக்கு உதவுமே அப்படின்னு உடனே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னா, உன் விருப்பத்தின்படியே உனக்கு, அவ்வளவுதான், நீ விரும்பிட்ட பாரு. அவர் அது ஒரு கானானிய ஸ்திரீ. ஆமீன். கானானிய ஸ்திரீ என்னாலே அவள் சபிக்கப்பட்டவள், காமின் சந்ததி. ஆமீன். சாபம் நிறைந்த குடும்பத்தை சார்ந்தவள், தேவ ஜனத்தை விட்டு துரத்துவதற்கு கட்டளை பெற்ற ஒரு இனம். அந்த ஜனத்துக்கே அவளுடைய விருப்பத்தை நிறைவேற்றி இருப்பார் என்றால், நானும் நீங்களும் அவருடைய சொந்த பிள்ளைகள், அவருடைய இரத்தத்தால் மீட்டெடுக்கப்பட்டவர்கள், அவருக்கென்றே வேறு பிரிக்கப்பட்டவர்கள். நமக்காக அவர் ஜீவனையே தந்திருக்கிறார். அவருடைய இரத்தம் நம்மேல் அடையாளமாயிருக்கிறது. நம்முடைய ஆவியையே நம்மேல் பொழிந்தொருளி இருக்கிறார். நானும் நீங்களும் விரும்புகிற விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனை ஆராதித்து கொண்டே இருக்கிறோம். இந்த ஊழியத்தை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உன் விருப்பம் என்ன? அதை நான் நிறைவேற்ற வந்திருக்கிறேன். நீ விரும்புறத சொல்லு. இந்த உலகத்துல நிறைய பேர் விரும்புகிறதே இல்லை, நிறைய பேர் விரும்புகிறதே இல்லை. தேவ சமூகத்துல ஊழியத்தை குறித்து விருப்பம் இருக்காது, வளரணும்னு விருப்பம் இருக்காது, மேன்மை பாமை அடையணும்னு விருப்பம் இருக்காது, சாக்கு போக்குகளையே சொல்லிக்கொண்டே இருப்பார்கள், பல காரணங்களை சொல்லிக்கொண்டே இருப்பாங்க. ஆனா கர்த்தர் இந்த ஊழியத்திற்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், நீ விரும்புகிறது உனக்கு ஆகும்படிக்கு நான்
நான் நிறைவேற்றுகிறவராய் வந்திருக்கிறேன். இந்த ஜெப நாட்களின் இந்த கடைசி நாள்ல கர்த்தர் உங்களிடமாய் வந்து உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, உன் விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தர் நான். உன் விருப்பத்தை எங்கேயோ போய் சொல்லாத, தேவ சமூகத்தில் வந்து வெளிப்படுத்து. உன் இருதயத்தை கர்த்தரிடத்துல தெரிவி. விருப்பங்களின் படியெல்லாம் செய்கிற தெய்வம். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தெய்வம் செய்கைகளையும் விருப்பத்தையும் ஏற்படுத்துகிறவர். நமக்குள்ள விருப்பத்தை தர்றவரும் அவர்தான், விருப்பத்தை நிறைவேற்றுகிறவரும் அவர்தான். இன்னைக்கு நான் நினைக்கிறேன், இந்த ஊழியத்தின் விசாலம் இது போதாது, இன்னும் நீங்கள் விரும்பினால் அவர் தர ஆயத்தமா இருக்கிறார். இந்த வளர்ச்சி போதாது, இன்னும் நீங்கள் விரும்பினால் இன்னும் தர ஆயத்தமா இருக்கிறார். உங்கள் குடும்பங்களுக்கான நன்மைகளும் மேன்மைகளும் இது போதாது, நீங்கள் விரும்பினால் இன்னும் தர ஆயத்தமா இருக்கிறார். இந்த பகல் உங்களுக்கு கர்த்தர் தன்னை எப்படி அறிமுகம் செய்கிறார் என்றால், விருப்பத்தை நிறைவேற்றுகிற கர்த்தராய் தன்னை அறிமுகம் செய்கிறார். ஆமென். கர்த்தர் ஒரு சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிறார். தாவீது ராஜாவானவுடன், சமஸ்த இஸ்ரவேலின் ராஜா என்று அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டவுடன், இஸ்ரவேலின் பிரபுக்களை எல்லாம் கூட்டி தாவீது தன் விருப்பத்தை தெரிவிக்கிறார். ஒரு விருப்பத்தை சொல்றார். என்ன விருப்பம் தெரியுமா? நாம தேவனுடைய உடன்படிக்கை பெட்டிய நாம தேசத்துக்குள்ள கொண்டு வருவோம் அப்படின்னு தாவீதுக்குள்ள விருப்பம் இருந்துச்சு. அந்த விருப்பத்தை உடனே தேசத்தின் மூப்பர்கள், பிரபுக்கள் எல்லாம் எதிர்க்கவில்லை. ஏன்னா அந்த விருப்பத்தை ஏற்படுத்தினவரே கர்த்தர் தான். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்குள்ள சில விருப்பத்தை ஏற்படுத்தி இருக்கிறார். நான் தெளிவா தேவனுடைய மனுஷனா இன்னைக்கு இந்த இடத்துல நின்று சொல்றேன். ஆமென். ஊழியர்களுக்குள்ளேயும் தேவ ஜனங்களுக்குள்ளேயும் சில விருப்பங்களை கர்த்தரை ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். அந்த விருப்பங்களுக்கான சாதக நிலைகளையும் அவரை ஏற்படுத்துவார். அந்த விருப்பங்களை அவரே நிறைவேற்றுவார். உடனே மூப்பர்கள் பிரபுக்கள் எல்லாம் சொல்றாங்க, அப்படியே செய்வோம் என்றார்கள். அப்படியே செய்வோம் என்றார்கள். ஓகே, ஆமென். ஜனங்கள் தான் எல்லாரும், மூப்பர்கள் எல்லாரும் சொல்லிட்டாங்கன்னா உடனே எல்லாரும் புறப்பட்டு போய் அந்த அபினதாபின் வீட்டில் இருந்த பெட்டியை எடுத்துக்கிட்டு வர்றாங்க. சில அசம்பாவிதம் நடந்துச்சு. ஆனா ஏன் நடந்துச்சு? பிரமாணத்தின்படி அதை செய்யல. விருப்பத்தை வாய்க்க பண்ணுவார். அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிற ப்ராசஸ்ல தேவனுடைய வசனத்தை மறந்துடக்கூடாது. கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கிடவது, உனக்கு எல்லாத்தையும் நான் செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். தேவனுடைய இருதயத்திற்கு பிரியமாயிருந்த தாவீதை பார்த்து ஆண்டவர் திரும்ப திரும்ப சொன்ன விஷயம், நீ எதை கேட்டாலும் உனக்கு நான் தந்திருப்பேன்பா, எதை செய்தாலும் நான் உனக்கு தந்திருப்பேன். ஆனா ஒண்ணு, நீ வசனம், நியாய பிரமாணம், அதை மட்டும் விலகவே கூடாது. திருச்சபை ஊழியத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ வசனத்துக்காக நீ நிற்பேன்னா உன் விருப்பம் எல்லாவற்றையும் நிறைவேற்ற நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த தேசத்துல நிறைய ஆலைகள், நிறைய பாத்திரங்கள் வெறுமையா இருக்கலாம். ஆனா இந்த பாத்திரம் வெறுமையா இருக்காது. ஆமென். இந்த பாத்திரம் நிரம்பி வழியும். அதுக்கு உனக்கு இன்னும் விருப்பம். ஹல்லேலூயா. அதைத்தான் கர்த்தர் தீர்க்கதரிசியை கொண்டு சொன்னா, உன் கூடாரத்தின் எல்லைகளை விரிவாக்கு. ஆமென். இன்னைக்கு கர்த்தர் சபைக்கு கட்டளையிடுகிறார், உன் தரிசனத்தின் எல்லையை பெரிதாக்கு. ஆமென். தரிசனத்தின் எல்லையை பெரிதாக்கு. கர்த்தர் உனக்காக மகிமையானவைகளை செய்ய போகிறார். சியோனே கம்பீரி, சியோனே கம்பீரி, சியோனே உன் நாயகர் உன்னிடத்தில் வந்திருக்கிறார். சியோனே உன்னிடத்தில் உள்ளவைகளை அவர் ஆசீர்வதிப்பார். சியோனே உன்னை உச்சிதமான கோதுமையினால் திருப்தியாக்குவார். சியோனே உனக்கு அவர் தயை செய்வார். ஆமென். சியோனே நீ மகிழ்ந்து களிகூறு, உன் ராஜா உன்னில் களிப்பாயிருக்கிறார். ஆமென். உன் மன விருப்பங்களின் படியெல்லாம் செய்கிற தெய்வம். ஆமென். கர்த்தரை தவறான விதத்துல புரியக்கூடாது. நான் கேட்டா ஒன்னும் தர மாட்டார், இல்ல, அவர் நம் மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தெய்வம். ஆமென். அவனை பார்த்து கேட்டார், நீ சுகம் அடைய விரும்புகிறாயா? சொஸ்தமாகணும்னு விரும்புறியா?
விருப்பம் வேணும் முதல்ல. ஆமென், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வளரணும் அப்படின்னா விருப்பம் வேணும். விடுதலை அடையணும்னா முதல்ல விருப்பம் வேணும். மேன்மை வரணும்னா விருப்பம் வேணும். விருப்பமே இல்லாம எனக்கு கர்த்தர் செய்ய மாட்டார், ஆமென், கர்த்தர் எனக்கு அதை தர மாட்டார், இப்படி எல்லாம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஆமென் வெளியே போய் என்ன சொல்றது, கர்த்தர் எனக்கு ஒன்னும் செய்யல இல்ல. கர்த்தர் என்ன கேட்கிறார், நீ விரும்புறியா? விரும்பினால் உனக்கு ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். விருப்பத்தை நிறைவேற்றுகிற தெய்வம் அவர். அல்லேலூயா. சரி, இந்த 38 வருஷமா இந்த வியாதிக்காரனுடைய நிலைமை என்ன? அதனுடைய 7வது வசனத்தை எடுத்தவர்கள் வாசிங்க. யோவான் 5:7. அதற்கு வியாதியஸ்தன், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவனும் இல்லை. நான் போகிறதற்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். கவனிங்க, இந்த மனுஷனுடைய நிலை என்ன? அவன் சொல்றான், ஆமென், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நல்லா கவனிங்க. என்கிட்ட கேட்டிருந்தா நான் என்ன சொல்லியிருப்பேன்? ஆமா ஆண்டவரே, சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புறேன். இல்லையா? இனி ஒரு பதில், இல்ல ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் காலம் கூட. ஆமென். நம்மகிட்ட நிறைய பேர்கிட்ட பாஸ்டர் சொல்வா, ஆமென் பிரதர், கவலைப்படாதீங்க, உங்களை கர்த்தர் விடுவிப்பா. உடனே நம்மில் அநேகர் சொல்லுவோம், பாஸ்டர், இனியெல்லாம் அந்த ஆசையெல்லாம் எனக்கு இல்லை, இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே என்ன செய்துட்டா போதும், போயிட்டா போதும், அதுக்கு பிறகு அப்படியே பரலோகம் அப்படின்பாங்க. ஆமென். ஏதோ நமக்காகவே எல்லாம் திறந்திருக்கிறது மாதிரியே பரலோகம் கேரண்டியா வேற சொல்லுவாங்க. இருக்கட்டும். ஆமென். நம்மில் அநேகர் அப்படித்தான் சொல்லுவோம், வேண்டாம் வேண்டாம், இப்படியே போட்டோம், விடுதலை வேண்டாம், அது வேண்டாம், இது வேண்டாம், ஆசீர்வாதம் இனியெல்லாம் வேண்டாம் பாஸ்டர் அப்படின்றோம். ஆனா இந்த மனுஷன் என்ன மாதிரியும் இல்ல, நம்மள மாதிரியும் இல்ல. கரங்களை உயர்த்துவ சொல்லுங்க. இவன் ஆமென் ஒரு எஸ்ஸையே எழுத தொடங்கினான், பெரிய கட்டுரையே. ஆண்டவரே, குளம் கலக்கப்படும் பொழுது, ஆமென், தண்ணீர் கலக்கப்படும் போது என்னென்னமோ நடக்கும். ஆனா என்ன மட்டும் கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தனும் இல்லை ஆண்டவரே. என்ன இல்லை? ஒருத்தனும் இல்லை, ஒருவனும் இல்லை. இவன் சொல்ற இவனுடைய பாட்டே என்னன்னா, ஒருவனும் இல்லை. இவன் மனசும் பாடிக்கிட்டே தான் இருக்கு, எனக்கு யாருண்டு அப்படின்றே தான் பாடியிருப்பான். ஆமென். நிறைய வாலிப பிள்ளைகள் நான் பாடிட்டே தெரியுது, எனக்கு யாருண்டு அப்படின்ட்டு. ஆமென். என் இருதயம் யாருக்கு தெரியும் அப்படின்னே பாடிக்கிட்டே தெரிகிறது. ஆமென். இப்படித்தான் அவனும் சொல்றான், எனக்கு ஒருவனும் இல்லை. நிறைய வீட்டுல பாட்டே இப்படித்தான், பேருக்குத்தான் எல்லாம் இருக்குது, எனக்கு ஒருத்தருமே. கரங்களை உயர்த்துறலையா சொல்லுங்க. ஆமா, பேருக்கு தான் இத்தனை பேர் வீட்டுல, பிள்ளைகள்னு இத்தனை இருக்கு, எனக்கு அவசரத்துக்கு ஒன்றும் இல்லை. வீட்டுல நான் கெட்டுனவன் ஒருத்தர் இருக்கா, ஆனா அவசரத்துக்கு ஆமென் எனக்கு பிரயோஜனமா ஒன்றும் இல்லை அப்படின்னு ஒருத்தர் சலிச்சுக்குவோம் நம்ம. இத மாதிரி தான் இவரும் இருந்தார், எனக்கு ஒருவனும் இல்லை. ஆண்டவர்கிட்ட வரும்போதெல்லாம் நம்ம எத்தனை பேர் சொல்றோம், ஆண்டவரே எனக்கு யாரும் இல்லப்பா, நான் தனிமாப்பா. ஆமென். ஆனா அப்படி திருப்பி மட்டும் ஆண்டவர் டப்புன்னு முன்னால வந்து நின்று கேட்டார்னு, அப்போ வீட்டுல எத்தனை மணி நேரம் நீ என்கிட்ட ஜெபம் பண்ண? ஆமென். வீட்டுல தான் உனக்கு யாரும் இல்லையே, பக்கத்து வீட்டுல யாருமே உனக்கு இல்லை, உனக்கு பிள்ளைகள் யாரும் இல்லை, உனக்கு கணவன் இல்லை, மனைவி இல்லை, அவங்க இல்லை, இவங்க இல்லை, நான் யாரும் இல்லை ஆண்டவர், நீங்க மட்டும். ஆமென். ஆண்டவர் டப்புன்னு முன்னால வந்து கேட்டார். ஆமா, அப்போ ஆமென், எத்தனை மணி நேரம் நீ என்கிட்ட ஜெபம் பண்ண? எத்தனை மணி நேரம் பைபிள் வாசிச்ச? அதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. எனக்கு முடியல ஆண்டவரே, நான் சோ பிஸி, நான் ரொம்ப பிஸியா இருந்தேன், அதுக்கு போகணும், இதுக்கு போகணும், அங்க போகணும், இங்க போகணும், காலில் வெண்ணி தண்ணியை ஊற்றிட்டு நிக்கிறது மாதிரி தான் அப்படியே நின்றுகிட்டு இருக்கிறது. ஆனா ஆண்டவர்கிட்ட வரும்போது இந்த 38 வருஷம் வியாதிக்காரன் சொல்றது மாதிரி எனக்கு யாரும் இல்லை. இந்த வியாதிக்காரனுடைய நிலை என்ன தெரியுமா? மனுஷனை எதிர்பார்த்து கொண்டிருந்தான். அவன் எல்லாத்துக்கும் மனுஷனை தான் பார்த்தான், மனுஷனை எதிர்பார்த்தான். குளம் கலக்கப்படும், அப்போ தானா ஒரு முயற்சி எடுத்து போகணும் இல்ல. ஆமென்.
அவன் பார்க்கிறான், எனக்கு அவன் உதவி பண்ணல, எனக்கு இவன் உதவி பண்ணல, அவனுக்கு அவன் உண்டு, இவனுக்கு இவன் உண்டு, அவளுக்கு அவ உண்டு, அந்த குடும்பத்துக்கு அவங்க உண்டு, இவங்களுக்கு இவங்க உண்டு. ஆமா, எனக்கு யாரும் இல்ல. அந்த குடும்பத்தை தேடி பாஸ்டர் போறாரு, இந்த குடும்பத்தை தேடி இந்த ஃபேமிலி போகுது, அவங்களுக்கு அவங்க போய் ஜோம் பண்றாங்க, அவங்களுக்கு அவங்க உதவி பண்றாங்க, ஆனா எனக்கு உதவி பண்ண யாரும் இல்ல. மனுஷனை பார்த்தே வாழ்ற வாழ்க்கை, மனுஷனை பார்த்து பார்த்து சோர்ந்து போகிற வாழ்க்கை, மனுஷனை பார்த்து பார்த்து தனக்குரிய விடுதலை இழந்திருக்கிற வாழ்க்கை, மனுஷனை பார்த்து பார்த்து தனக்குரிய மேன்மை இழந்து போன. 38 வருஷம் ஆயிட்டுப்பா, இன்னும் நீ மனுஷனை பார்த்துட்டே இருக்க போறியா? ஆவியானவர் சொல்றார், மனுஷனை பார்த்து வாழ்ற ஒவ்வொரு நாளும் உனக்கு தோல்வியை தான் கொண்டு வரும். மனுஷனை பார்த்து வாழ்கிற வாழ்க்கை, மனுஷனை பார்த்து பார்த்து ஆதங்கப்படுற வாழ்க்கை உனக்கு ஒரு மேன்மையும் கொண்டு வராது. ஆமென். மனுஷனை பார்த்து அங்கலாய்க்கிற பாத்தியா, மனுஷனை பார்த்து நீ துடிக்கிற பாத்தியா, எனக்கு யாரும் இல்லை, யாரும் இல்லை. மனுஷனை பார்க்கிற ஒவ்வொரு நிமிடமும் நீ அவமான சின்னமாய் மாறப்போகிறாய். உன் விடுதலை தாமதமாக போகுது, உன்னுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறாது, உனக்கு வர வேண்டிய நன்மை வருவதில்லை. மனுஷனை பார்க்க அல்ல கர்த்தர் உன்னை படைத்தது, நீ எதிர்பார்க்க வேண்டியது வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள கர்த்தரை. ஆமென். தேவ மனிதர்கள் வேதத்தில் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கிறார்கள், எங்களுக்கு சகாயம் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வராது, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எங்களுக்கு சகாயம் வரும், தேவனிடத்திலிருந்து எங்களுக்கு சகாயம் வரும், பரத்திலிருந்து எங்களுக்கு உதவி வரும். இந்த உலகத்துல எங்கேயும் நன்மை வராதுங்க. எந்த மனுஷனையும் எதிர்பார்க்காதீங்க. மனுஷ முகத்தை பார்க்க பார்க்க உங்க முகம் கவலைக்குள்ளாகும், உங்க முகம் பிரகாசத்தை இழக்கும். ஆனா ஒண்ணு நான் சொல்றேன், அவர்களுடைய முகத்தை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் என்ன செய்யப்பட்டது? பிரகாசம் அடைந்தது. எத்தனை பேர் விரும்புறீங்க என் முகம் பிரகாசிக்கணும்? ஆமா. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, அவர் முகத்தில் உனக்கு ரட்சிப்புண்டு, அவர் முகத்துல உனக்கான வெளிச்சம் இருக்கு, அவர் முகத்துல உனக்கான சகாயம் இருக்கு. அந்த முகத்தை நோக்கி பார்த்த ஒருவரும் கெட்டு போனதில்லை, அந்த முகத்தை நோக்கி பார்த்த ஒருவரும் வெட்கமடைந்ததில்லை, அவருடைய முகத்தை நோக்கி பார்த்த ஒருவரும் இதுவரையும் கைவிடப்பட்டதாக சரித்திரமில்லை. அந்த முகம் உன்னை காப்பாற்றும், அந்த முகம் உன்னை வளர்த்தும், அந்த முகம் உனக்கான நன்மையை செய்யும். நான் ஜெபிக்கிற இந்த ஊழியத்தின் மேலும் இங்க இருக்கிற குடும்பங்களின் மேலும் என் தேவனாகிய கர்த்தருடைய முக வெளிச்சம் எப்பொழுதும் வீசிக்கொண்டே இருப்பதாக. ஆமென். இஸ்ரவேல் சபையை ஆசீர்வதித்தது போல உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவர் முகத்தின் பிரசன்னமும் அவர் முகத்தின் வெளிச்சமும் உங்கள் மேல் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக, வீசிக்கொண்டே இருப்பதாக, உங்கள் எல்லையில் இருளுக்கு இடமில்லாமல் போவதாக. இனியும் நீங்க மனுஷர்களை எதிர்பார்க்காதீங்க, தேவனை எதிர்பாருங்க, தேவனை எதிர்பாருங்க. உங்களுக்கு ஒரு பெரியவரை தெரியும், அவர் யார் தெரியுமா? மனுஷனை எதிர்பார்த்தா அவர்கள் இருந்தால் உதவுவார்கள். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. ஆமா, பாஸ்டர் சொன்னார் பாத்தீங்களா, என்ற தொடர்பு கொண்டார். அப்ப நான் டேட் இல்லைன்னு சொன்னதா சொன்னார். என்கிட்ட இல்லாட்டா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனால் நம்முடைய தெய்வம் எப்படி தெரியுமா? அவர்கிட்ட கேட்டா இருந்தா செய்கிறவர் இல்லை, இல்லாவிட்டால் உருவாக்கி தருகிறவர். எத்தனை பேருக்கு அந்த வார்த்தை புரியுது? என்கிட்ட இல்லாட்டா இல்லதான், ஆனா அவர்கிட்ட இல்லாவிட்டால் உருவாக்கி தருகிறவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறவர், இருளிலிருந்து வெளிச்சத்தை வரவழைத்தவர். அந்த தெய்வத்தை நோக்கி பாருங்க, உங்கள் அத்தனை சூழ்நிலைமைகளுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் உண்டு பண்ணுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நீ யாரும் இல்லைன்னு சொன்னதுனால தான் இன்னைக்கு மனுஷனே சர்வ வல்லமை உள்ள தெய்வம் உன்னிடத்தில் வந்து கேட்கிறார், நீ சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இப்போ சரி பாஸ்டர், அற்புதம் நடக்க நான் என்ன செய்யணும்? எனக்கு ஒரு அற்புதம் தேவைதான், விடுதலை நடக்கணும்.
எனக்கான நன்மையே ஒரு அற்புதமா தான் நடந்து ஆகணும், இல்லாம வாய்ப்பில்லை. என்ன செய்தாகணும்? வேதத்தை எடுத்து அதே யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 5வது அதிகாரத்தில் 8வது வசனத்தை வாசிங்க. இயேசு அவனை நோக்கி எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். ஹல்லேலூயா. இங்க கவனிங்க. ஆமென். 38 வருஷமா இந்த மனுஷன் என்ன செய்துட்டு இருக்கிறாரு? படுத்த படுக்கையா இருக்கிறார். அல்ல, நீங்களும் கொஞ்சம் என்கிட்ட பேசணும். 38 வருஷம் இந்த மனுஷன் இயேசு போய் கேட்டதுக்கு அந்த மனுஷனை பார்த்து, அந்த மனுஷன் இயேசுவை பார்த்து என்ன சொன்னார்? எனக்கு ஒருவனும் இல்லை. அப்படித்தானே சொன்னார்? எனக்கு ஒருவனும் இல்லை, யாரும் இல்லை, எனக்கு யாரும் இல்லை. இப்போ இயேசு அந்த மனுஷனை பார்த்து விடுதலைக்கு என்ன சொல்றார் பாருங்க. நீ எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு. இப்போ ஏன் கேள்வி என்ன அப்படின்னா, அவனால் தான் 38 வருஷமா என்ன செய்ய முடியல? எழும்ப முடிஞ்சிருந்தா கர்ணம் அடிச்சாவது குளத்துக்குள்ள என்ன செய்திருப்பான்? விழுந்திருப்பான். திடீர்னு ஆமீன் தூரத்துல இருக்கிறான், அங்கதான் குளம் கிடக்குன்னு வைங்க. ஆமீன் குளம் கலக்கணும்னா எழும்பிட்டான், நடக்க முடியல. ஒரு துள்ளு அப்படி கமர்ந்திருந்தா கூட கொஞ்சம் என்ன செய்திருக்கலாம், கிட்ட வந்திருக்கிறான். அதுக்குள்ள யாரோ இறங்கிட்டாங்க. அடுத்த முறை குளம் கலக்கும் போது அது மாரி எழும்பி ஒரு குதிச்சிருந்தா கிட்ட போயிருக்கலாம். இப்படி ஒரு 5 இல்ல 10 முறை குதிச்சிருந்தாலாவது ஒரு முறை என்ன செய்திருந்திருக்கலாம்? 38 வருஷத்துக்கு விட்டுருங்க, ஒரு வருஷத்துல ஏதாவது ஒரு நன்மை. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இவரால் என்ன செய்ய முடியல? எழும்பவே முடியல. இவரை பார்த்து இயேசு என்ன சொல்றார் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, இது என்ன வார்த்தை? விருப்பத்தை நிறைவேற்றுகிற தெய்வம். சந்தோஷமா இருந்துச்சு. ஆமா, அவர் முகத்தை எதிர்பார்க்கும், நல்லா இருக்கு. ஆனா இயேசு சொல்ற வார்த்தை பாருங்க. நம்மன்னா என்ன சொல்லியிருப்போம்? ஆண்டவரே எக்ஸ்கியூஸ் மீ, கொஞ்சம் நில்லுங்க. 38 வருஷமா என்னால எழும்ப முடியாததுனால தான் வேணா நீங்க ஸ்கேன் ரிப்போர்ட்டை பாருங்க, எக்ஸ்ரேய பாருங்க, டாக்டர் எழுதி தந்ததை பாருங்க. இப்படியெல்லாம் இயேசுவுக்கே எக்ஸ்பிளனேஷன் பண்ணி இயேசுவை எப்படியாவது துரத்தி விட்டுருப்போம் அங்கிருந்து. இதெல்லாம் வாய்ப்பில்லை. ஆமா, இதெல்லாம் நடக்காது. நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே. எழும்ப முடியாதவனுக்கு தேவனுடைய கட்டளை எழுந்திரு என்பதை. ஆமேனா இல்லையா? எத்தனை பேருக்கு புரியுது அந்த வார்த்தை? ஆமா, அற்புதம் வேணும்னா அவர் சொல்ற வார்த்தையை கேட்டே ஆகணும். ஆமா, இங்க நல்லா கவனிங்க. 38 வருஷமா எழும்ப முடியல தான். ஆனா எழும்ப முடியாதவனை பார்த்து இயேசு சொல்ற வார்த்தை, நீ எழுந்திரு, எழுந்திரு. இன்றைக்கு இந்த ஜப நாட்களின் பிரதான நாள்ல இன்னைக்கு சொல்றேன். ஆமீன். எழும்ப முடியாதவர்களை பார்த்து இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்திரு, நீ எழுந்திரு, நீ எழுந்திரு. 38 வருஷமா உன்னால எழும்ப முடியாம இருந்திருக்கலாம். ஆனால் உன்னிடத்தில் பேசுகிறவர் யார் என்பதை நீ அறிய வேண்டும். உன்னிடத்தில் வருகிற வார்த்தை சாதாரணமான வார்த்தை அல்ல. ஹல்லேலூயா. ஆமேன். நான் நினைக்கிறேன் 2013வது வருடம். ஆமேன். அந்த வருடத்தின் ஆமேன் நான் ஆமேன் மிஷன் ட்ரிப்பாக வட இந்தியாவுக்கு போயிருக்கிறேன். இப்படி போகும்போது நம்ம பஞ்சாப் ஆமேன் மாநிலத்தில் ஒரு வாரம் ஊழியம் செய்ய வேண்டியிருந்துச்சு. அம்ரிட்சர் என்கிற மாவட்டத்தில். அங்கே போன அன்னைக்கே ஒரு இரவு ஜபத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்குள்ள ஆராதனையே ரொம்ப அழகா இருக்கும், மணி நேரம் போகும். ஆமீன். ஒரு டொலக்கும் ஒரு ஹார்மோனியத்தையும் வச்சு நம்மளை விட அழகா ஆராதிப்பாங்க, மணி நேரங்கள் ஆராதிப்பாங்க. என் கையில பிரசங்கத்துக்கு தந்த நேரம் ராத்திரி 10:30. அப்போ தந்த உடனே கேட்டேன், நான் எத்தனை மணிக்கு முடிக்கணும்னு. அவங்க சொன்னாங்க, நமக்கு முடிக்கிறதுக்கு நேரம் கிடையாது, எப்போ முடியுதோ அப்போ முடிச்சுடுங்க. இப்போ சவுத் இந்தியால இருந்து
பாஸ்டர்ஸ் வந்திருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லி ஆமென். நாங்கள் 4 பேர் போயிருந்தோம். ஆமென். வேதாகம கல்லூரியில் உள்ள ஆமென் ஒரு டீச்சரோ ஆமென் என்னுடைய ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, மற்றபடி என்னோட தமிழ்நாட்டிலேருந்து 2-3 பேர் நாங்கள் ஆமென் இப்படி போயிருக்கிறோம். நாங்கள் நார்த் இந்தியாவில் பல மாநிலங்களில் ஊழியம் செய்தோம் அந்த மாதங்கள். அப்போது ஆமென் அன்னைக்கு இப்படி சொன்னாங்க. அப்போ நானும் அற்புதங்களை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறேன். நல்லா கவனிக்கணும். அப்போ நம்ம இடங்கள்ல பார்க்காத ஒரு விஷயத்தை அங்க பார்த்தேன். அப்போ நான் இயேசுவை குறித்து அறிமுகம் செய்யும் போது காஸ்பல் சுவிசேஷத்தை முதல்ல சுருக்கமாக அறிவிக்கும் போது இயேசு குருடர்களை பார்க்க செய்தார், இயேசு செவிடர்களை கேட்க செய்தார், இயேசு முடவர்களை நடக்க பண்ணினார் அப்படின்ன உடனே ஒருத்தரை தூக்கி கொண்டு வந்திருந்தாங்க. அவர் செவர் ஓரமா படுக்க வச்சிருந்தாங்க. அத்தனை மணி நேரமும் அப்படி கேட்டுட்டு இருந்தவர், நான் முடவரை இயேசு நடக்க பண்ணினார் அப்படின்ன உடனே அவர் செவரை பிடிச்சு அப்படி எழும்புறார். ஆமென். என்ன செய்யறாரு? கிட்ட இருக்கிறவங்க வீட்டுல இருந்து தூக்கிட்டு வந்தவங்க சொல்றாங்க, அவசரப்பட வேண்டாம், அவசரப்பட வேண்டாம். ஆனா அவர் என்ன சொல்ற, நான் அவரை பார்த்து எழும்ப சொல்ல, அவரை பார்த்து ஆமென் எழுந்துரு இயேசு சொன்னது போல அப்படிலாம் சொல்ல அவ்வளவுக்கு தைரியம்லாம் அன்னைக்கு இல்லை. ஆமென். நான் பிரசங்கம் பண்றேன். அவர் செவரை பிடிச்சு எழும்பி திரும்ப போகும்போது நடந்துதான் வீட்டுக்கு போனார். ஆமென். அதுதான் விசுவாசம். ஆமென். நம்ம அற்புதத்துக்கு நம்ம என்ன நினைக்கிறோம்? அந்த ஆமென் ஸ்தோத்திரம் அந்த 100க்கு அதிபதி ஆமென் நினைச்சார் பாருங்க. சீரிய ராணுவ படை தலைவன் நினைச்சான் பாருங்க. இப்ப போனோன்னு அவர் மேலிருந்து கீழே வர என்ன செய்வாரு? தடவி ஜோம் பண்ணுவார், எண்ணெய தடவி ஜோம் பண்ணுவார், ஒவ்வொரு ஆமென் கணுக்களா பிடிச்சு இழுத்து விடுவார். இப்படிலாம் நம்ம நினைக்கலாம். ஆமென். நம்ம நினைக்கிற உங்க விருப்பம் நடக்கணும்னா நீங்க நினைக்கிறது மாதிரி நடக்காது, அவர் நினைக்கிற மாதிரி தான் நடக்கும். அல்லேலூயா. ஆமா, ஆபிரகாமே உனக்கு விருப்பம், உனக்கு ஒரு சந்ததி வேணும், அது கிடைக்கும். ஆனா நீங்க நினைக்கிறது மாதிரி நடக்காது, நான் நினைக்கிறது மாதிரி தான் நடக்கும். நீ சலிச்சுக்கிடுற கொஞ்ச நாள்ல கழிச்சு என்ன சொன்ன? ஆமென். என்ன என் வீட்டுல மூத்தவன் ஒருத்தன் இருக்கிறான், எலியேசர், அவன் இருப்பான் ஆமென் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர்ட்ட கேட்கிறான், நீர் எனக்கு என்ன தருவீர்? ஆமென். சலிச்சுக்காத, நான் உனக்கு செய்வேன், வாக்குத்தத்தம் பண்ணுறேன். ஆனா நான் விரும்பினபடிதான் செய்வேன். விருப்பம் உனக்கு இருக்கலாம், அதை எப்படி செய்யணும்னு டிசைன் பண்றதுனா, எப்படி நிறைவேற்றணும்னு சொல்றதுனா, அதை நான் நிறைவேற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அதுக்காக நீ ஆகார் என்கிற வழியை யோசிக்க கூடாது, எலியேசர் என்கிற வழியை யோசிக்க கூடாது. I am the God, நான் தான் தெய்வம். உன்னை அழைத்தவனும் உன்னை வாக்கு பண்ணினவனும் உன்னை திரளாய் பெருக பண்ணுவேன் என்று உனக்கு தெளிவாக ஆமென் திருஷ்டாந்தங்களை தந்தவனும் நான். ஆகாயத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலத்தை போல எந்த வார்த்தையை தந்தவன் நான், பெருக பண்ணுகிறவன் நான். திட்டம் என்னுடையது, விருப்பம் உனக்கு இருக்கலாம், ஆனா அதை எப்படி நடக்கணும்னு சொல்றது நான் நினைக்கிறபடிதான் அது நடக்கணும். என் கர்த்தரிடத்தில் பிடித்த விஷயமே என்னன்னா, அவர் அடிக்கடி சொல்லுவார், நான் நிர்ணயித்தபடியே நடக்கும். அவ்வளவுதான், நான் நினைச்சபடிதான் நடக்கும். ஆமென். நம்ம நினைக்கிறபடியெல்லாம் நடக்காது. அதனால தான் அன்னைக்கு தேவ மனுஷன் சொன்னார், நான் உன்னை தடவை வரமாட்டேன், நான் சொல்ற கேளு. ஆமென். குளத்துல போய் 7 தடவை முங்கி எழும்பு. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நீ முங்கி எழும்பு, அவ்வளவு போதும். நான் தடவை வேண்டாம், நான் உன்னை தொட வேண்டாம். நீ நினைக்கிறபடி விடுதலை வராது, தேவன் நினைக்கிறபடி விடுதலை வரும். கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாட்கள் தேவன் நினைக்கிற சில காரியங்கள் உங்கள் ஊழிய எல்லைகளுக்குள் நிலைவரப்பட போகிறது. ஹல்லேலூயா. எழும்ப முடியாதவனை பார்த்து ஆமென் நம்ம உடனே இன்னைக்கு சொல்லுவோம், அவனை போய் கையை பிடிச்சு தூக்கி விட்டுருக்கலாமே. இல்லை, என் இயேசு அவனை வார்த்தையால் விடுவிக்க விரும்பினான். அவனை பார்த்து சொன்னார், எழுந்திரு. அவ்வளவுதான். இன்னைக்கு சொல்றேன், ஆமென். தேவன் இன்றைக்கும் எழும்ப முடியாதவர்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, எழுந்திரு. ஆமென். மதுபான பழக்க வழக்கத்திலிருந்து எழும்ப முடியலையா? எழுந்திருன்னு கர்த்தர் சொல்லுகிறார். தீய பழக்க வழக்கத்தை விட முடியலையா? எழுந்திரு. அவர் வார்த்தையைத்தான் அனுப்புவார். அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். இருள் நிறைந்த பூமியில் ஆமென் வெறுமையும் பாழுமாய் போன இந்த பூமியை பார்த்து ஆமென் தேவன்
பார்த்த பொழுது அந்த பூமியை பார்த்து கர்த்தர் என்ன சொன்னார்? வெளிச்சம் உண்டாக கடவது. சூரியனை கொண்டு வான்னு சொல்ல, ஆமென், ஆமென், பூமியை பார்த்து சொன்னார் வெளிச்சம் உண்டாக கடவது. அவர் வாயிலிருந்து ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அந்த வார்த்தை அப்படியே நடக்கும். இயேசுவின் நாமத்தினால வார்த்தையின் விடுதலைகள் இன்னையிலிருந்து இந்த ஊழியத்தில் வெளிப்படுவதாக. இந்த பலிபீடத்தில் வார்த்தையாய் சொல்லப்படுகிறவைகள் அப்படி செயலாக வெளிப்படுகிற ஒரு அபிஷேகத்தையும் அதிகாரத்தையும் இன்றைய நாளில் இந்த பலிபீடத்திலிருந்து செயல்படுகிறதை தேசம் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எது இங்கிருந்து வெளிப்படுதோ வார்த்தை விடுதலையாகும். வார்த்தை விடுவிக்கும். தொட்டு விடுவிச்ச நாட்கள் முடிந்தது. இன்னையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையினால் ஒரு விடுதலை. வார்த்தை விடுவிக்கும். வார்த்தை எழுந்திரு. அவன் எழுந்திருந்தான். பாருங்க, ஆமென். எழுதுகிறவங்க மட்டும் எழுதி எடுத்துக்கோங்க, திருப்ப வேண்டாம், நேரம் இல்லை நமக்கு. ஆமென். லூக்கா 7:14 வாசிக்கிற பொழுது நாயின் ஊருக்கு சமீபமா போறான். அங்க ஆமென் ஒரு ஆமென் விதவை, அவளுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை அவன் மகன் வாலிபன். கொஞ்ச நாள் கூட போனா அவன்கிட்ட வருமானம் வரும், அவன் பாதுகாப்பா இருப்பான், அவனுக்கு ஒரு குடும்பம் ஆகும், அப்ப நம்ம ஃபேமிலிக்கு நல்ல அந்தஸ்து கிடைக்கும். எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறப்போ அந்த வாலிபன் செத்து போகிறான். பாடையில வச்சு சுமந்துகிட்டே வர்றாங்க. அந்த விதவை அழுது கொண்டே வருகிறாள். இயேசு ஆப்போசிட்ல வருகிறார். பார்த்த உடனே இயேசு போய், ஆமென், கலங்காத, திகையாத, நம்மை போல ஆறுதல் சொல்லவில்லை. நேர போனார், அந்த பாடையை தொட்டார். வாலிபனே, உங்க பைபிள்ல அது இல்லையா? கொஞ்சம் கூட சத்தமா சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாலிபனே, இன்னும் கொஞ்சம் சத்தமா, வாலிபனே எழுந்திரு. அந்த வார்த்தை வந்த உடனே ஆமென், அவன் எழுந்திருந்தான். என் இயேசு பேசினா பிணம் கூட கீழ்ப்படியும். எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். செத்த பிரேதம் கூட இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படியும். அப்படின்னா உயிரோடு இருக்கிற 38 வருஷ வியாதிகாரன் கீழ்ப்படிய மாட்டானா? ஆமென். உயிர் இல்லாததுக்கே கீழ்ப்படிதல் வரும்னா உயிர் இருக்கிறது கீழ்ப்படிஞ்சே ஆகும். இதை விட்டுருங்களேன். யோவான் 10வது அதிகாரத்துல 11வது அதிகாரத்துல லாசருவை குறிச்சு படிக்கிறோம். லாசரு இப்போ செத்து போயாச்சு. ஆமென். இப்போ 4 நாள் ஆச்சு, அடக்கம் பண்ணியாச்சு, கல்லறையையும் மூடியாச்சு. இயேசு இப்போ வந்து கல்லறைக்கு வெளியே நின்று கல்லெடுத்து மாத்திக்கிட்டு கூப்பிடுறார், லாசருவே வெளியே வா. சடுன்னு அப்படியே வந்து நிக்குது பாருங்க. தலையில இருந்து கால் வரைக்கும் கெட்டி வச்சிருக்கிறாங்க. என்ன வந்தாலும் இவன் உயிரோட எழும்ப கூடாது, நடக்க கூடாதுன்னு கெட்டி வச்சிருக்கிறான். உச்சம் தலையில இருந்து உள்ளங்கால் வரைக்கும். யூதர்களுடைய பாரம்பரியத்தின்படி அவங்க கெட்டே பயங்கரமா இருக்கும். துணியை செலவழிச்சு செண்டுகளை எல்லாம் அடிச்சு எடுத்து ஆமென் கெட்டி வச்சிருக்கிறாங்க. ஆனா அந்த கெட்டு அவனால நடக்க முடியாத கெட்டு தான். ஆமென். ஆனா ஒண்ணு தெரியுமா? மரித்து 4 நாள் ஆனாலும் இயேசு சொன்னா அது கீழ்ப்படிஞ்சு தான் ஆகணும். அது வெளியே வந்துச்சு, அது நடந்து வந்துச்சா, ஓடி வந்துச்சா, துள்ளி வந்துச்சா, குதிச்சு வந்துச்சா தெரியாது, ஆனா அது வந்துச்சு. ஏன்? இயேசுவின் வார்த்தைக்கு வல்லமை உண்டு. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். இன்றைக்கு சொல்றேன், உங்களுக்கு எந்த சூழ்நிலை இருக்கிறதோ அதற்கு நேர் எதிரடையாகத்தான் கர்த்தர் பேசுவார். அதற்கு நேர் உடனே சொல்லக்கூடாது, பாஸ்டருக்கு அறிவில்லைன்னு சொல்லக்கூடாது, தேவனுக்கு ஞானம் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அவர் அப்படித்தான் பேசி வழக்கம் அவருக்கு. ஆமென். குருடனை பார்த்து சொல்வார், பார்வை அடைவாயாக. சொல்லிட்டு கேட்பார், நீ இப்பொழுது என்ன பார்க்கிறாய், நீ இப்ப என்ன பார்க்கிற அப்படின்னு கேட்பார். குருடனை பார்த்து நீ என்ன பார்க்கிறன்னு கேட்டா அது விமர்சனம், அது அவனுக்கு ஆமென் பரியாசம் பண்றது போல. ஆனா இயேசு சொன்னால் அதற்குள் ஏதோ ஒன்று சம்பவித்திருக்கும். ஏன்னா அவருடைய வார்த்தையில ஜீவன் உண்டு, அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், இந்த தேவ வசனங்கள் தேவ மனிதர்களிடத்திலிருந்து புறப்பட்டு வருகிற பொழுது அது வெறும் கேள்விக்கானது அல்ல, நம்முடைய செவிகளில்
இருதயத்தில் பிரவேசிக்கிற வார்த்தைகள் நமக்குள்ளே பலன் கொள்ளும். நம்முடைய கரடிகளை பலப்படுத்தும், கால்களை பலப்படுத்தும், ஆவி ஆத்துமாவை பலப்படுத்தும். இன்னைக்கு சொல்லுகிறேன், எசேக்கியேல் 2வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது. ஆமென். எசேக்கியேல் தரிசனங்களை பார்த்து செத்தவன போல விழுந்து கிடக்கிறார். ஒரு வார்த்தை வருது, மனுபுத்திரனே நீ எழுந்து காலூன்றினு. அவன் சொல்றான், எசேக்கியேல் என்னால எழும்ப முடியல, எனக்கு முடியாது, நான் செத்தவன போல கிடக்கிறேன். ஆனா அடுத்த வசனம் சொல்லுது, அவர் பேசுகையில் அவருடைய ஆவி எனக்குள்ளே வந்தது, அந்த ஆவி எனக்குள்ளே பிரவேசித்து என்னை எழுந்து காலூன்றி நிற்க வைத்தது. அப்படின்னா இன்னைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு சொல்றேன், வார்த்தையை மட்டும் நீ விடக்கூடாது. கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை மட்டும் நீ கேட்காம இருந்துடக்கூடாது. ஏன் தெரியுமா? அந்த வார்த்தைக்குள்ள ஆவி உண்டு, ஜீவன் உண்டு. சாமியின் செவிக்குள்ள சத்தம் எப்படி போகுதோ அந்த சத்தத்துக்குடைய தேவனுடைய ஆவியானவர் உள் பிரவேசிப்பார். உள்ள பிரவேசித்து அந்த வார்த்தையை செயலாக வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்க விரும்புறீங்களா? என் ஊழியத்தில் இது நடக்கணும்னு விரும்புறீங்களா? சபையில இது நடக்கணும்னு விரும்புறீங்களா? ஆமென். கேட்கிற வார்த்தை இனி கண்ணால பார்க்கத்தக்க நடக்கணும். நான் விரும்புறேன். நான் இந்த ஊழியத்தின் மேல அந்த அபிஷேகத்தை என்னை கட்டவிழ்க்கிறேன். நான் உங்களுக்காக பேச வந்தவன் அல்ல, நான் அனுப்பப்பட்டவருக்காக பேச வந்திருக்கிறேன். அனுப்பினவர் எதை விரும்புகிறாரோ அதை செய்ய வந்திருக்கிறேன். நீங்க விரும்புகிறீங்களோ இல்லையோ, இந்த இடத்துக்காக கண்ணீர் சிந்தின சில கண்ணீர்கள் இங்க இருக்கிறது. இங்கே சிலருடைய வேர்வைகள் இருக்கிறது. அது நிமித்தம் கர்த்தர் வைராக்கியம் கொண்டு சொல்லுகிறார், இந்த இடத்துல வெளிப்படுகிற வார்த்தைகள் இனி செயலாக மாறும். தேசம் பார்க்க சிலது சம்பவிக்க வேண்டியிருக்கிறது. தேசம் பார்க்க சிலது வெளிப்பட வேண்டியிருக்கிறது. தேசம் பார்க்க என் தெய்வம் ஜீவன் உள்ளவர் என்பதை அறிய வேண்டியது இருக்கிறது. அவருடைய வார்த்தை செய்யும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன சொல்லி இருக்கிறார்? என் வசனம் என்ன முகாந்தரத்தோடு அனுப்பப்படுகிறதோ அது அந்த முகாந்தரத்தை நிறைவேற்றாமல் என்னிடத்தில் திரும்புவதில்லை. வசனம், வார்த்தை அனுப்பப்பட்டதை நிறைவேற்றும். ஆமென். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? இந்த உலகத்துல சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறார். வார்த்தை அவருடைய வசனம் எந்த வேணாலும் தோற்று போகலாம்ங்க, வசனம் தோற்று போகாது, வார்த்தை தோற்று போகாது. அனுப்பப்பட்ட முகாந்தரத்தை நிறைவேற்றும், நிறைவேற்றியே தீர்க்கும். ஆமென். செத்த பணத்தை பார்த்து சொன்னார், எழுந்திரு, எழும்பிச்சு. வான்னார், வந்துச்சு. ஆமென். இன்னைக்கு சொல்றேன், உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைக்கு வார்த்தையை மட்டும் நான் அப்ளை பண்றேன். ஆமென். இன்னைக்கு சுகமடைவாயாக, நீ சுகமடைந்திருப்பாய். எழுந்திருப்பேன். நீ எந்த பாவ சேற்றுக்குள்ள கிடந்தாலும் எழுந்திரு என்கிற வார்த்தை உன்னை எழும்ப பண்ணும். ஆமீன். கர்த்தர் திருச்சபைக்கு வார்த்தையை சொல்றார். ஆமீன். ஒரு எலீசா, ஆமீன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தன்னுடைய தீர்க்கதரிசிகளின் புத்திரர்கள் போய் ஆமீன் விறகு வெட்ட, ஆமீன் தங்களுடைய கூடாரத்தை பெரிதாக்குறதுக்கு பெர்மிஷன் எடுத்து இரவலா ஒரு கோடாரியை வாங்கிட்டு போய் வெட்டுறாங்க. கோடாரி ஆமீன் ஆற்றுக்குள்ள விழுந்து முங்கி போயிடுச்சு. அது என்ன கோடாரி? இரும்பு கோடாரி. என்ன காரணம் வச்சாலும் அது மிதக்க வாய்ப்பே இல்லை. சயின்டிபிக்கலா சான்ஸ் இல்லை. அனுபவம் வச்சு பார்த்தா நடக்காது. அது இனி லாஸ்ட் தான், இழப்பு தான், இனி வராது. அதுதான், அதாவது இந்த உலகத்தில் அனுபவம், தத்துவம், அறிவியல், மருத்துவம் எல்லாம் சொல்லும், அது இனி வாய்ப்பே இல்லை. ஆனா ஆமென், தேவ மனுஷன் ஒரு கிளையை வெட்டுகிறான், வெட்டி போடுகிறான். அந்த கிளையை வெட்டி போட்ட உடனே உள்ள ஆமீன் உலகத்தின் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சொல்லிச்சு, நாட், நெவர், எவர், இட் வில் கம் அகைன். ஆனா அந்த வார்த்தை ஆமீன் சோத்திரம் அந்த கிளை போய் விழுந்த உடனே அது மிதந்து வந்துச்சுன்னா இது தான் கர்த்தருடைய வார்த்தை. உலகம் நோ சொல்லும், இனி வாய்ப்பு இல்லைங்கும். மருத்துவம் வாய்ப்பு இல்லைங்கும். எதுவும் இந்த உலகத்துல எல்லா டிபார்ட்மெண்ட் அனுபவமும் வாய்ப்பு இல்லைன்னு சொல்லும்.
ஏன் பாஸ்டர்ஸ் கூட வாய்ப்பில்லைன்னு சொல்லுவாங்க. ஆமென். இன்னைக்கு ஒண்ணு தெரியுமா உங்களுக்கு, தேவனை முடியும்னா ஒரு டப்பாக்குள்ள அடைச்சு பார்க்க விரும்புற உலகம் தான் இன்னைக்கு கிறிஸ்தவம் போயிட்டு இருக்கு. தேவனுடைய செயல்களை மட்டுப்படுத்துகிற, ஆமென், ஆண்டவர் சொல்றார் அவருடைய ஆவியை மட்டுப்படுத்த கூடாதுன்னு சொல்லி இருக்குது. ஆமென். ரொம்ப மட்டுப்படுத்த கூடாது. அவர் பெரியவர். நான் சொல்றேன், நான் சின்னவன் தான், ஆனா அவர் கிரகிக்க கூடாதவர், வானமும் பூமியும் அடங்காதவர், அவர் சர்வவியாபி, அவர் சர்வ ஞானி. அவரால் எதையும் செய்ய முடியும், எதையும் செய்ய முடியும். இது நடக்குமா, அதுவும் நடக்கும். எதை வேணாலும் செய்ய முடியும். அவர் விரும்பினால், அவர் விரும்பினால், அவர் நினைத்தால் அவரை தடுப்பவன் ஒருவரும் இல்லை. அந்த தெய்வம், ஆமென், அந்த கிளைதான், ஆமென், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர்தான் வசனம், அவர்தான் வார்த்தை. கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க. இன்னையிலிருந்து சொல்றேன், வெளிப்படுகிற வார்த்தைகள் ஆமென் வெளிப்படாத இரும்பையும் வெளிப்பட வைக்கும். மூழ்கி போன எதையும் மேல கொண்டு வரும் கர்த்தருடைய வார்த்தை. இந்த திருச்சபையில வார்த்தைக்கு ஒரு புதிய அத்தியாயத்தை கர்த்தர் இன்னைக்கு தொடங்குறார். இந்த ஊழியத்துல வார்த்தைக்குன்னு புதிய அத்தியாயம் இன்னைக்கு ஆரம்பிக்குது. இந்த அத்தியாயம் அநேகரில் மூழ்கி போனவைகளை வெளியே கொண்டு வரும், வெளியே கொண்டு வர போகிறது. கர்த்தருக்கு மகிமை, கர்த்தருக்கு மகிமை. எழுந்திரு என்கிற வார்த்தை, வெளிந்திரு என்கிற வார்த்தை நம்ம எழும்ப பண்ணும். ஆமா, நான் எங்க இருந்து எழும்பணும்? பரியாசக்காரன் இருக்கிற இடத்தை விட்டு நான் என்ன செய்யணும்? எழும்பணும். சத்தமா சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? ஆமா, பெரிய பிரசங்கமா இதை பண்ண விரும்பல, நேரம் இல்லை. ஆமா, தெளிலாளின் மடியிலிருந்து என்ன செய்யணும்? எழும்பணும். யோசுவாவை போல யோர்தானுக்கு இக்கரையில் ஐயோ மோசே செத்து போனாரு, இனி எப்படி எப்படி எப்படின்னு கேட்கிற கேள்வியிலிருந்து என்ன செய்யணும்? இயேசுவின் நாமத்தில் எழும்பணும். எழும்ப வேண்டிய எல்லா இடத்திலிருந்து எழும்பணும். ஆமணக்கு செடிக்கு கீழே இருந்து எழும்பணும், சூறை செடிக்கு கீழே இருந்து எழும்பணும், தேவன் விரும்பாத இடத்தை விட்டு எழும்பணும், பட்டணத்து வாசலை விட்டு நீ எழும்பணும். லோத்துவ போல பட்டணத்து வாசல்ல இருக்கக்கூடாது, ஆபிரகாம போல கூடார வாசல்ல இருக்கணும். பட்டணத்து வாசல்ல உனக்கு வேலை கிடையாது. நீ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, நீ ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை. உனக்கு பட்டணத்து தெரு வஸ்திரம் அல்ல, நமக்கு ரட்சிப்பின் வஸ்திரம் இருக்கு. நம்ம பேச்சு வேற, கண்ணு வேற, நம்முடைய பார்வை வேற, சிந்தை வேற. ஆமென். உலகத்தான் பேசுறது போல நமக்கு பேச முடியாது. கிராம மனுஷன் பேசுறது போல பேச முடியாது. ஆமென். சித்தப்பா பெரியப்பா பேசுறது போல பேச முடியாது. நாம வேறு விரிக்கப்பட்டவர்கள். எழும்ப வேண்டிய இடத்துல எழும்புன்னு பரிசுத்தாவியானவர் சொல்லுகிறார். எழும்பு இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு தேவ மனிதனாய் சொல்லுகிறேன், நான் சொல்ற இந்த வார்த்தையில நீ எழும்ப முடியாத இடத்தை விட்டு எழும்பலாம். இந்த பிரசன்னத்துல, இந்த வார்த்தைக்கு முன்னால யூ கேன், உன்னால முடியும். இன்னைக்கு எழும்பு வாலிபனே, எழும்பு. நீ தூங்கிட்டு இருக்கிற தூக்கத்தை விட்டு எழும்பு. எபேசியர் 5 சொல்லுது, ஆகையால் தூங்குகிற நீங்கள் விழித்து எழுந்து. யாரை விட்டு எழும்பணுமா? மரித்தோரை விட்டு எழும்பணும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லு. நீ என்ன நினைக்கிற? எல்லாரும் தூங்கிட்டு இருக்காங்க, தூங்கிட்டு இருக்கிறவங்க மத்தியில நான் தூங்குறேன். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? இல்ல, ஒன்ன சுத்தி கிடக்கிறதெல்லாம் தூங்கிட்டு இருக்கிறவன் இல்ல, அவன் மரித்தவன், செத்த சடலம் தூங்குது. அது கூட போய் நீயும் படுத்திருக்கிற, நீ எழும்புங்கிறார். மரித்தோரை விட்டு எழும்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போனவனை விட்டு எழும்பு. ஆமென். தேவையில்லாத பிரச்சனை உண்டு பண்றவனை விட்டு எழும்பு. கர்த்தருக்கு பிரியமில்லாதவனை விட்டு எழும்பு. ஆமென். தேவனுக்கு பிரியம் இல்லாத பேலியாளின் மக்களோடு உனக்கு ஐக்கியம் வேண்டாம். எழும்பு. ஆமென். சோதோம் கோமோரா பட்டணத்தை விட்டு எழும்பு. இயேசுவின் நாமத்தில் எழும்புவா என்றால் உனக்கு ஒரு எதிர்காலம் இருக்கிறது. கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமா,
உலகம், மாம்சம், பாவம், பிசாசு இதெல்லாம் பாடைய போல உன்னை சுமந்துகிட்டே போகும். இயேசுவின் வார்த்தை உன்னை எழும்ப பண்ணும். நீ பாவம் உலகம் சுமக்கும், பாவம் சுமக்கும், பிசாசு சுமக்கும், பாரம்பரியம் சுமக்கும், உலகம் எல்லாம் சுமக்கும். எங்க தெரியுமா சுமந்து கொண்டு போகுது? கொஞ்ச நேரம் கூட ஆனா உன்னை அடக்கம் பண்ணும். எங்க? நரகாக்கினையில கொண்டு சேர்த்துரும். அதுக்கு முன்னால வழியில சந்திச்சு உன்னை பார்த்து சொல்ற வார்த்தை தான், வாலிபனே எழுந்திரு, எழும்பினா உனக்கு நித்திய ஜீவன், பரலோகம், உனக்கு மேன்மையான வாழ்க்கை. ஆமென். எல்லாரும் சொன்னாங்க இது முடிஞ்சிச்சு முடிஞ்சிச்சு. நான் சொல்றேன் இல்ல, நீ எழும்பினா உனக்கு இன்னும் வாழ்க்கை இருக்கு. எழும்பாட்டா இல்ல, எழும்புறவனுக்கு வாழ்க்கை உண்டு. ஆமென். விட்டு விடுகிறவனுக்கு வாழ்க்கை உண்டு. கர்த்தருக்கு மகிமை. மனம் திரும்பாவிட்டால் அப்படியே கெட்டு போகுதல் சம்பவிக்கும். மனம் திரும்புங்கள். அதான் எழும்பு அப்படின்னா மனம் திரும்புதல். எழும்பிடணும் அந்த இடத்தை விட்டு இயேசுவின் நாமத்தினால. ஆமேன். ஒரு புறா, ஆமேன் ஆமேன் ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு மகிமை, பேழையிலிருந்து அனுப்பப்படுது. அது பறந்து வெளியே போயிட்டு உள்ளங்கால் பதிக்க இடம் இல்லாம திரும்பி வந்துச்சான். அதுபோலதான் தேவ பிள்ளை ஞாயிற்றுக்கிழமை இங்கே ஆமீன் ஆசீர்வாதம் சொல்லி அனுப்பிட்டா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் உலகத்துல பின்னி பிணைஞ்சு கிடந்து அப்படி வரக்கூடாது. எப்போ ஞாயிற்றுக்கிழமை வரும், எப்போ ஆமீன் அடுத்த ஆராதனை வரும், எப்போ அடுத்த ஜெபம் வரும். ஏன்? உலகத்துல எனக்கு கால் பதிக்க இடம் இல்ல, இளைப்பாற இடம் இல்ல, ரசிக்க இடம் இல்ல, ரசிக்கு இடம் இல்ல, உலகம் எனக்கு பாத்திரமா இல்ல. அப்படி தவிச்சு 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 ஓடி ஓடி நீ வரக்கூடிய இடம் தேவ சமூகம். அப்படி இருப்பேனா உனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. அதற்கு மகிமை. ஆமா, நமக்கெல்லாம் இந்த உலகத்துல சௌகரியமே கிடையாது. எப்போ தேவ சமூகம் வரும், எப்பொழுது தேவ பிரசன்னத்தை அனுபவிக்கலாம், எப்போ தேவ வசனத்தை கேட்கலாம் அப்படிங்கிற ஆசை, ஆவல், ஏக்கம் பேழைக்குள்ள இருக்க விரும்புகிற ஒரு தாகம் இருக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எதுவரைக்கும்? புதிய வானமும் புதிய பூமியும் வருகிறது வரைக்கும் என் காலு இந்த உலகத்துல படக்கூடாது, ரெஸ்ட் எடுக்க கூடாது, ஓடிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கா ஓடணும். அல்லேலூயா. நேரம் முடிந்து விடுகிறது. ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிக்கிட்டு நான் முடிக்கிறேன். எழுந்திரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட. கரங்களை உயர்த்துவர்களே சொல்லுங்க. அவன் பாட்டுக்கு தலையில படுக்கை எடுத்து வச்சா லெஃப்ட் ரைட் போட்டு நடந்துகிட்டே இருக்கிறான். ஆமா, நீ ரட்சிக்கப்படுறது வரைக்கும், அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்படுறது வரைக்கும், மதுபானத்தை விடுறது வரைக்கும், கெட்ட பழக்கத்தை விடுகிறது வரைக்கும் ஒருத்தனும் என்னென்ன கேட்க மாட்டான். ஆமாண்ணா இல்லையா? அப்போ குடும்பம் கேட்காது, ஏன்பா இப்படி இருக்க, கொஞ்சம் நீ நல்லா இருக்கலாம் சொல்ல மாட்டாங்க. குடும்பம் வரமாட்டாங்க, உறவுகள் வராது, உலகம் வராது, ஃப்ரெண்ட்ஸ் வரமாட்டாங்க, யாரும் வரமாட்டாங்க. என்னைக்கு நீ நல்லா வரையோ அன்னைக்கே வருவான். ஆமா, கொஞ்சம் யோசிக்க கூடாதா? போயும் அங்கேயா போறது, போயும் அல்லேலூயா கூட்டத்துக்கா போறது. ஆமா, நீயும் பைபிள் எடுத்துட்டு போறியாமே. ஆமே, இவ்வளவு நாள் நீ எங்க போன? உனக்கு இவ்வளவு நாள் என்ன வேலை? இவன் 38 வருஷமா படுத்து கிடக்கும்போது தூக்கி குளத்துக்குள்ள போடணும்னு ஒருத்தனுக்கு கூட புத்தி வரல. அவன் 38 வருஷமா கதறி அழுதுட்டு கிடக்குறான். ஏன் ஒருத்தனும் இல்லை, ஒருத்தனும் இல்லை, ஒருத்தனும் இல்லை. 38 வருஷமா அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஒருத்தனும் இல்லை. அவன் படுக்கை எடுத்து தலையில வச்சு நடந்த உடனே எப்படி நீ நடக்கலாம்? அதை கேட்கறதுக்கு நீ யாரு? நடக்க முடியாம கிடந்தப்போ பாத்தியா, தண்ணி கொடுத்தியா, காசு தந்தியா, சாப்பாடு போட்டியா? என்ன செய்ய முடிஞ்சிச்சு? எனக்கு மருத்துவம் பார்க்க முடிஞ்சிச்சா? என்ன காப்பாற்ற முடிஞ்சுச்சா? நான் அகப்பட்டிருந்த வலைக்குள்ள இருந்து என்ன விடுவிக்க முடிஞ்சுச்சா? இன்னைக்கு நான் விடுவிக்கப்பட்டு நல்லா இருக்கிறேன், சமாதானமா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல பரலோக நம்பிக்கையில இருக்கிறேன். எனக்கு ஒரு பரலோக ராஜ்யம் இருக்குன்னு இருக்கிறேன். நான் நரகாக்கினைக்கு தப்பி இருக்கிறேன். அப்படிப்பட்ட நம்பிக்கை இருக்கும் பொழுது எப்படி நீ கேட்கிற, நீ அங்க போயிட்டியா, உன்னை விளக்கிடுவேன். நீ என்ன விளக்குறது? நீ விளக்குறதுக்கு முன்னாலே நானே விலகிட்டேன். எப்பவுமே நான் பிரிக்கப்பட்டவன் உலகத்தில் இருந்து. ஆமென். இயேசு சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. ஆமென். உலகம் என்ன விளக்கிறது? நானே உலகத்தை விளக்கித்தானே இருக்கிறேன். கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். நான் உலகத்திற்கு சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறேன். எனக்கு உலகமும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது. எனக்கு உலகத்துக்கு சம்பந்தமே இல்லையே.
அன்பா இருப்பேன் உன்கிட்ட, நீ அன்பா இருக்கிற வரைக்கும் நானும் உன்கிட்ட அன்பா இருப்பேன். சாகர வரைக்கும் உனக்காக ஜெபம் பண்றேன். நீ சகலையா இருக்கலாம், நீ சித்தப்பா பெரியப்பாவா இருக்கலாம், ஃப்ரெண்டா இருக்கலாம், ஒரே தட்டுல சாப்பிட்ட ஆளா இருக்கலாம். சொல்லுங்க, நான் உனக்காக ஜெபம் பண்றேன், நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன், உனக்காக குடும்பத்துக்காக நான் மத்தியஸ்தம் பண்றேன். ஆனா ஒண்ணு, ஆமென், கேட்டுக்கோ, நான் சாகிறது வரைக்கும் என்ன இந்த கிறிஸ்துவின் அன்பை விட்டு, இந்த பரிசுத்த வாழ்க்கையை விட்டு, பரலோக நம்பிக்கையை விட்டு மட்டும் என்ன பிரிக்கலாம் நினைக்க கூடாது. ஏன்னா என்னை ஒரு மனிதனும் தேடி வராதிருந்த இடத்தில் நான் 38 வருஷமா படுற பாட பார்த்து என்ன தேடி வந்து என்னை எழும்பி நடக்க பண்ணினவர் என் தெய்வம். ஹல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, கர்த்தர் ஒருவரே உங்களை நடத்தினார், கர்த்தர் ஒருவரே உங்களை காப்பாற்றினார், கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு உதவி செய்தார். சாகர வரைக்கும் அவர் கூட இருப்பார், செத்த பிறகும் கூடவே இருப்பார், பரலோகத்தில் அவர் கூடவே இருப்பார். உனக்கு ஆமென் மிரட்டுற ஒருத்தனும் உன் கூட இருக்கவே மாட்டான். நான் சொல்றேன், கேரண்டியா தர்றேன். உன்னை இன்னைக்கு மிரட்டுறவன், உன்னை இன்னைக்கு வஞ்சிக்க பார்க்கிறவன், உனக்கு ஒரு பிரச்சனை திரும்ப வரட்டும், அவன் துண்ட காணும் துணிய காணும் ஓடுவான் பாரு. ஆனா அந்த பிரச்சனையின் நடுவிலும் நீ ஒரு வாக்குத்தத்தத்தை எடுத்து வச்சு பேச முடியும். அக்கினியின் நடுவில் நடந்தாலும் அந்த அக்கினி என் மேல் பற்றாது, தண்ணீர்களின் ஆழங்கள்ல போனாலும் அந்த தண்ணீர் என் மேல் புரளாது. இந்த உலகத்துல எதுவும் என்ன சேதப்படுத்த முடியாது. இயேசு என்ன சொன்னார்? நீங்க என் கையில இருக்கீங்க, ஒருவன் உங்களை என்னிடத்திலிருந்து பறிக்க முடியாது, ஒருவன் உங்களை சேதப்படுத்த முடியாது. You are the church of God. நீங்க சபை, கிறிஸ்துவின் சரீரம். எப்படிங்க உங்களை சேதப்படுத்த விடுவார்? உன்னை தொடுகிறவன் என் கண்ணின் கண்மணியை தொடுகிறார். ஆமென். உங்களை ஆமென் கண்ணின் கண்மணியை போல மறைச்சு வச்சு பாதுகாக்கிற இந்த தகப்பனை விட ஒரு அன்பும் அரவணைப்பும் இந்த உலகத்துல எது இருக்க முடியும்? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. அந்த குணமடைந்த மனுஷனை பாருங்க, ஒரே வார்த்தை, எழுந்திரு, படுக்கை எடுத்து கொண்டு நட. எழும்பினா படுக்கை எடுத்தா தேங்க்ஸ் கூட சொல்லல. ஒரு வேலையா சொல்லுங்க, நம்ம உறவு முறையா தான் இருப்பான் போல இருக்கு. சிலர்லாம் பாருங்க, ஒரு தேங்க்ஸ் கூட என்ன செய்யறதே இல்லை. நான் பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, அப்பப்ப நன்றி சொல்லுங்க. ஆமா, ஹல்லேலூயா. நன்றி அறிதல் உள்ளவர்களா இருக்கணும். பைபிளும் சொல்லுது, திருக்குறளும் சொல்லுது. ஆமென். நாம நன்றி இருக்கணும், நமக்கு அடிக்கடி தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சொல்லி பழகுங்க, நன்றி சொல்லி பழகுங்க. நன்றி சொல்லி பழக பழக நம்ம இருதயம் எல்லாம் அப்படியே பாரமெல்லாம் நீங்கிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அதுல ஒரு ரகசியம் இருக்கு. ஆமென், ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்க நான் போக விரும்பவில்லை. கர்த்தர் மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா. ஆமா, ஆமென். மனித உபதேசத்தை எடுக்காதீங்க, விடுவிக்கப்பட்டவங்க. பாரம்பரியத்தை எடுக்காதீங்க, பிசாசின் உபதேசம் தந்திரத்துக்கு செவி கொடுக்காதீங்க. உங்களுக்கு இயேசுவை மட்டும், உங்களை விடுவிச்ச, உங்களை தேடி வந்த, உங்களை ஆட்கொண்டு அவரை மட்டும் நோக்கி பார்த்துடுங்க. அந்த வசனம் 14வது வசனத்தை வாசிங்க. யோவான் 5:14. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாதே என்றார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, இவனை விடுவிச்சிட்டாரா? விடுவிச்சிட்டு அடுத்த நாள் மெதுவா இயேசு தேவாலயத்துக்கு வர்றார். ஆமா, இயேசு தேவாலயத்துல வந்து அப்படியே ஆமென் உலாவிக்கிட்டே இருக்கிறார். அப்போ திடீர்னு ஒருத்தனை பார்க்கிறார். பார்த்தோன்னு புரியுது, இவனைத்தான் நம்ம என்ன செய்தோம்? எழுந்திருந்தோம். நல்லா கவனிங்க. ஆமென். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்டா விருப்பத்தை நிறைவேற்றினார், வார்த்தை அனுப்பி சுகப்படுத்தினார். சொஸ்தமானவன் கிளப்புக்கு போகல, ஆமென், ஆலயத்தில் இருந்தான். எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கு சர்ச்சில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு நான் தைரியமா சொல்றேன். ஆமென், நான் தைரியமா சொல்றேன். உண்மையா இந்த ஊர்ல நடந்த அற்புதங்களை பார்த்தா இன்னைக்கு இந்த சர்ச்செல்லாம் போதாதுன்னு நினைக்கிறேன். இந்தியெல்லாம் நிரம்பி இருந்திருக்கணும். ஆமென். உண்மையிலேயே நான் இன்னைக்கு தான் ஆமென் பாஸ்டர்கிட்ட இடத்துக்கே வர்றேன். உண்மையில அதுல வந்து பார்த்தேன், இங்க சர்ச் இல்லைன்னு வண்டியை திருப்புறதுக்கு ரிவர்ஸ் கியர் போட்டேன்.
ஆமீன். அப்போதான் எட்டி பார்த்தேன், ஏதோ ஒரு பில்டிங் இருந்துச்சு. ஆனாலும் எனக்கு நம்பிக்கையே வரல, இந்த ஊரில் இப்படி ஒரு பில்டிங்கா, இது ரெசார்ட்டாக ஏதாவது இருக்க போகுது, நம்ம போயிடுவோம் அப்படின்ட்டு. வேற எங்கேயோ வந்துட்டோன்னு மேப்பை பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஆனாலும் உள்ளே வந்துட்டேன். இதுவே ஆச்சரியம்தான். ஆனால் தைரியமாக சொல்லுவேன், ஆமீன், இங்கே நடந்த விடுதலைகளை பார்த்திருந்தால் ஆமீன் இதெல்லாம் நிரம்பி வழிஞ்சிருக்கணும். ஏன் தெரியுமா? நிறைய பேர் என்ன தெரியுமா, வந்து பே விரட்டினா பே போகிறது போலவே பேய்க்கு பின்னாலே இவங்களும் போயிடுவாங்க. ஆமாம், நோய் போகும், நோய் போனதுக்கு பின்னாலே இவங்களை என்ன செய்வாங்க, போயிடுவாங்க. நிறைய பேர் அப்படித்தான். 10 பேர் இயேசுவின் இடத்துல வந்தாங்க, 9 பேர் போன போக்கில் என்ன செய்தாங்க, போயிட்டாங்க. ஒரே ஒரு ஆள் மட்டும் இயேசுவின் இடத்துல திரும்ப வர்றா. இங்க பாருங்க, இந்த மனுஷன் அவன் போகவில்லை, அவன் ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். ஆமா, சுவிசேஷத்தினால நீங்க விடுவிக்கப்படலாம், வசனத்தினால விடுவிக்கப்படலாம். விடுவிக்கப்பட்ட நீங்க இனி எல்லாம் முடிஞ்சிட்டுன்னு நினைக்க கூடாது, ஒழுங்க ஆலயத்துக்குள்ள இருக்கணும். விடுவிக்கப்பட்டவர்களை, ஆமென், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தேடுகிற இடம் சபை, பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிற ஸ்தலம். இந்த ஸ்தலத்துல தான் கர்த்தர் வாசம் பண்றான். நமக்குள்ள வாசம் பண்றது உண்மைதான். இன்னைக்கெல்லாம் நிறைய உபதேசம் வந்துட்டு, சபை தேவையில்லை, ஆலயம் தேவையில்லை அப்படின்லாம் நிறைய பேர் புதுசா கிளப்பி விடுறான். ஆமென். உண்மையா பாருங்க, அவன் செத்த உடனே அவன் அடக்கிறதுக்கு ஒரு சபை தான் வந்து நிற்கும். ஆமென். இப்படி பிரசங்கம் பண்றவன பாருங்க, அவன் செத்த உடனே எதுதான் வந்து நிற்கும், ஒரு சபை தான் வந்து நிற்கும். அவனுக்கு கல்யாணம், அவங்க பிள்ளைங்களுக்கு கல்யாணம் நடத்தணும்னா யார் வருவா, சபை. சபையிலேருந்து தான் ஊழியர் என்ன செய்வா, வருவா. ஆனா அவன் அந்த சபை உபதேசத்துக்கே துரோகம் பண்ணி கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் இடற பண்ணுகிற உபதேசம் வேண்டாம், அதுக்கு போகல. ஆனா விடுவிக்கப்பட்டவர்களை கர்த்தர் தேடுகிற இடம் தேவ சமூகம். ஆலயத்தில் அவனை பார்த்து இயேசுவுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். இவனை விடுவிச்சதுக்காக அவர் மகிழ்ந்திருப்பார். ஆலயத்துக்குள்ள வந்து அவனை பார்த்து இயேசு சொன்னார், இனி பாவம் செய்யாது. வெளிய சுவிசேஷம், வெளிய அற்புதம், வெளிய அடையாளம், உள்ள உபதேசம், டாக்டரின் உபதேசம், போதனைகள் இருக்கணும். கர்த்தர் நமக்கு வேத புத்தகத்தில் நிறைய உபதேசங்களை வகுத்து தந்திருக்கிறார். இந்த உபதேசம் தான் நமக்கு வேலி, இதற்குள் இருக்கிற உபதேசம் தான் நமக்கு பாதுகாப்பு. உபதேசம் என்கிற வேலியை பிரிச்சா பிசாசு எங்கேயோ ஒரு இடத்துல வந்து வஞ்சிப்பான். உபதேசத்தை கை கொள்ளுகிற ஒரு மனப்பக்குவம். திருச்சபையில உபதேசம் இருக்கும், கடிந்து கொள்ளுதல் இருக்கும், சீர்படுத்துதல் இருக்கும், இங்க உங்களை நல்வழிப்படுத்துறது இருக்கும். தாவீது சொல்லுகிறான், நீதிமான் என்னை தயவாய் கொட்டி என்னை கடிந்து கொள்ளட்டுமே. எந்த நேரத்தில் சொல்றார், எங்கேயோ கெபிக்குள்ள இருந்துகிட்டு அவர் சொல்றார், என்ன கொட்டட்டும். ஐயோ, நிறைய நாளா நான் திட்டு வாங்கலையே தேவ பிள்ளைகள்கிட்ட, நீதிமான்கள் என்ன கரெக்ட் பண்ணலையே. இந்த வேத வசனம் எல்லாம் வாக்கு தத்தத்திற்குரியதல்ல. இது நீதியை படிப்பிக்குதலுக்கும், இது சீர்திருத்துதலுக்கும், இது கடிந்து கொள்ளுதலுக்கும், இது உபதேசத்திற்கும் ஏற்றவை என்று வேதம் சொல்லி இருக்கிறது. ஆமீன். விடுவிக்கப்பட்டவர்களுக்கு தேவை வாக்கு தத்தம் என்பதை விட உபதேசம் என்பதை மறந்து போகக்கூடாது. விடுவிக்கப்பட்ட ஒன்னை எங்கேயும் விடுகிறவர் அல்ல இயேசு, உபதேசம் பண்ணுவார். இயேசு இருக்கிற இடத்துல உபதேசம் இருக்கும், இயேசு இருக்கிற இடத்துல கடிந்து கொள்ளுதல் இருக்கும். பேதுருவை கூட்டி எப்படி கடிந்து கொண்டார், எனக்கு பின்னால போ. நம்மளை பார்த்து சொல்லியிருந்தா நம்ம சொல்லியிருப்போம், அவரை திருப்பி பார்த்து சொல்லியிருப்போம், நீர் வேணா என்ன செய்யும் போவோம்னு சொல்லிட்டு நம்ம அந்த ஆமேன் ஆட்டைய போட பார்த்துருப்போம். ஆனால் அந்த பேதுருவை பாருங்களேன், அவன் அப்படியே அந்த கடிந்து கொள்ளுதலை கேட்டுக்கொண்டான். அவனை தான் ஆலயத்தின் புதிய ஏற்பாட்டு திருச்சபை திறப்பு விழா நடத்த பயன்படுத்தினார். கரங்களை உயர்த்தி ஆமேன் சொல்லுங்க.
ஆமா, விடுவிக்கப்பட்ட, ரட்சிக்கப்பட்ட, ஆசீர்வாதங்களை பெற்ற உனக்கு தேவை உபதேசம். அந்த உபதேசம் தான் உன்னை நித்தியம் கொண்டு போகும், பரலோகம் கொண்டு போகும். எத்தனை பேர் சொல்றீங்க, என் விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனுக்கு நான் அவர் உபதேசத்துக்கு கை கொண்டிருப்பேன்? எல்லாரும் எழும்பி நில்லுங்க ஒரு நிமிடம். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை. ஒரு பெரிய பிரசங்கம் அல்ல, சின்ன விஷயங்கள் ஆவியானவர் சொல்ல விரும்பினதை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். உங்களுக்கு நான் பேச விரும்பினது வேற, ஆனா கர்த்தர் பேச சொன்னது வேற. ஆமென், ஹல்லேலூயா. அதனால தான் இதை பேசி இருக்கிறேன். கண்களை மூடி 2 கரங்களையும் உயர்த்தி நிற்கிறப்போ யாரும் கண்ணை திறக்க கூடாது. கண்களை மூடி நில்லுங்க. இந்த இடத்துல வானம் திறக்கப்பட்டிருக்கிறது. தேவ மகிமை பொழிந்தருளப்பட்டு கொண்டே இருக்கிறது. தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கிறார் இந்த இடத்துல. ஆமா, அவர் பேசிக்கிட்டே இருக்கிறார்ல. ஆமா, நீ சொஸ்தமடைய வேண்டும் என்று விரும்புறியா? உனக்குள்ள விருப்பம் இருக்கான்னு கேட்கிறா. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆமாப்பா நான் விரும்புறேன்? என்ன விருப்பம்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவரை பார்த்து உங்க மனதை திறந்து சொல்லுங்க, இப்படி ஒரு விருப்பம் இருக்குப்பா. சொல்லுங்க, பேசுங்க. ஆமா, உங்க மனதிலிருந்து பேசுங்க. ஆண்டவருக்கு நான் விரும்புறேன்ப்பா, நான் விரும்புறேன், விடுதலையை விரும்புறேன்ப்பா, பெருக்கத்தை விரும்புறேன், செழிப்பை விரும்புறேன், பரலோகத்தை விரும்புறேன்ப்பா. எனக்கு ஒரு வாஞ்சை இருக்கு, பரலோகம். எத்தனை பேர் சொல்றீங்க அந்த விருப்பம் எப்படியும் நிறைவேறும்னு எனக்கு தெரியும். ஆமா, ஸ்தோத்திரம். விருப்பம் உள்ளவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீ எழும்பு, நீ மனம் திரும்பு, நீ எழும்பு, நீ எழும்பு. எழும்ப வேண்டிய இடத்தை விட்டு எழும்பிறனே, சீக்கிரமா எழும்பு. உன்னை நான் கடாட்சிப்பேன், கடாட்சிப்பேன், கடாட்சிப்பேன். அதனால நினைத்தருள நான் உன்னை கடாட்சிப்பேன். ஆமா, உனக்கு நான் இரக்கம் செய்வேன், இரக்கம் செய்வேன். ஓ நன்றி, நன்றி. இயேசுவின் நாமத்தினால இன்னைக்கு வாசல்கள் திறக்கப்படுது. பூட்டப்பட்ட சில வாசல்கள் இன்னைக்கு திறக்கப்படுது. இயேசுவின் நாமத்தினால கர்த்தருடைய வலது கரம் பராக்கிரமம் செய்கிறதா இந்த இடத்துல உயர்ந்திருக்கிறது. எஸ் எஸ் எஸ். எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க? அப்படி அந்நிய பாஷைகள்ல பேசி கர்த்தரை ஆராதிங்க. ஆவியானவர் நடத்தினா கரங்களை தட்டி ஆராதிக்கலாம். நல்ல அந்நிய பாஷைகள்ல பேசி, oh mighty Father, mighty Father, thank you, thank you Holy Spirit for your blessing. Oh rakana ma shekeroto riana hatina lahamastiala buriake. ஓ ரியான் கமா ஹந்தர கடகஸ்தன கடகதுரி. அவருடைய தொடுதல் உன்மேல, சகோதரனே உன்மேல கர்த்தருடைய தொடுதல். அவர் வார்த்தை வந்ததில்ல, அந்த வார்த்தை உன்னை தொட்டதில்ல, அப்பவே கர்த்தர் கிரியை செய்துட்டார். எஸ், பெற்றுக்கொள். மகிமை, மகிமை. ரிகரபாரா கெருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற தெய்வம். அவர் எழுந்தருளி கிரியைகளை நடப்பிக்கிறார். அவர் கரம் நம்மேல் வைக்கப்படுகிறது. அபிஷேக கரம் வைக்கப்படுகிறது. உபதேசத்தில் நிலை நிறுத்துகிற கரம் வைக்கப்படுகிறது. ஓ ராகரானாமா. ஒரு விடுதலை, வார்த்தையின் விடுதலை, வசனத்தின் விடுதலை, ஓ உபதேசத்தின் விடுதலை, அவருடைய வல்லமையின் விடுதலை இந்த எல்லைக்குள் நடக்கிறது. இரவும் பகலும் இதற்குள் தேவ வல்லமை அக்னியாய் வெளிப்படும், அக்னியாய் வெளிப்படும். பரலோக பலிபீடத்தில் பற்றி எரிகிற அதே அக்னி இந்த இடத்துல பற்றி பிடிப்பதாக, ஒவ்வொருவர் மேலும் பற்றி பிடிப்பதாக. இப்பொழுது அக்னி பற்றி பிடிக்கட்டும். எஸ், receive the mighty power. ஓ ரானாமா ஷகரானாதா. உருவாக்குகிற கர்த்தருடைய கரம் சிலவற்றை உருவாக்கி கொண்டிருக்கிறது, இல்லாததை உருவாக்குகிறது.